நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதோடைய முக்கிய நோக்கமே ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது 2 சிஏ சிஎம்ஏன்னு 2 இருக்குது. அந்த 2ஐயும் எப்படி படித்தா ஆடிட்டர் ஆகலாங்கிறது வந்து நம்ம மாவட்டத்தை நாமக்கல் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த சென்டருமே அதிகமாக இல்லை. எல்லாம் சேலம் அல்லது வந்து சென்னை இப்படி தான் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம எஸ்விஎஸ் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் படிச்சுக்கிட்டே ஆடிட்டரும் படிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சுற்றுலா அகாடமியிலிருந்து ராஜா சார் வந்துருக்காங்க. ஒரு ரொம்ப நாள் நம்ம கூட தொடர்பில் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து பிகாம் நம்ம ஆளுகள் படிக்கலாம், அந்த ஆடிட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நம்மளோட பிளான். அதில் அந்த கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறது, அது எப்போ சேரலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சார் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம டவுட்ஸ் எல்லாம் அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் கோர்ஸ் டீடைல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சிஏனா யார், இந்த ரெண்டுக்குமான சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். சார் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட் குணசீலன் இஸ் குவாலிஃபைட் சிஎன்ஏ குணசீலன். சார் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, நம்ம அகாடமியில் கிளாஸஸும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். ஸோ சார் வந்து சிஎஸ்சின்னு கோர்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது, எத்தனை பேப்பர் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா திரும்பி முதல்ல இருந்து எழுதணும்னு ஒரு பெரிய மித்து இருக்குது. அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல்ஷிப்னு சொல்லி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அது நம்ம லா படித்தாலும் மெடிசன் படித்தாலும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சிஎஸ்சி மேலேயும் இருக்குது. அது எவ்வளோ டியூரேஷன், அதில் என்ன கற்றுப்போம், அதை பற்றி சார் சொல்லுவாங்க. திரும்பி எண்ட் பண்ணும்போது சிஎஸ்சிஎன் எக்ஸாம்ஸில் ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க, அதுக்கு என்ன ரீசன்ஸு, எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சின்ன சின்ன ட்ரிக்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக குயிக்காக சிஏ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். எல்லாம் டவுன் தி லைன் ஒரு 10-11 வருஷமாக நாங்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மூலமாகவும் அவங்களோட ட்ராவல் பண்ண மூலமாகவும் அப்புறம் மித்த அகாடமிஸில் நேஷ்னல் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளுடைய அதிகமான ரிசல்ட்ஸ் கொடுக்குற அகாடமி, இவங்க கிட்ட இருந்து எடுத்த ஃபீட்பேக் மூலமாகவும் கற்றுக்கிட்ட சில எக்ஸ்பீரியன்ஸை ஸ்மால் ட்ரிக்ஸ் பட் பிக் சேஞ்சஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் சில 1-2 பாயிண்ட்ஸை மாத்திரம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பிகாம் கூட நம்ம சார் சொன்ன மாதிரி பிகாம் கூட எப்படி சிஎஸ்சி கோர்ஸ் வந்து எப்படி அகாமடேட் பண்ணிட்டு போகலாம், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ஸாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா எல்லா கொஷின்ஸும் நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணலாம். ரெடியாக எல்லாரும்? தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். ஓகே, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அவங்க தான் டேக்ஸ், ஃபினான்ஸ், காமர்ஸில் அவங்க தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. ப்ரொஃபஷனல் ஏன் அப்படின்னு ஒருத்தவங்களை எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் இருக்காங்க. ஒன்று, அந்த ப்ரொஃபஷனுக்கான குவாலிஃபிகேஷன். மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஒருத்தவங்களை எப்போ சொல்லுவோம், என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு டாக்டருக்கு, எம்பிபிஎஸ்ல மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா நம்ம ஐசிஏஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கர் பாடி இருக்கு. இவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க சொல்ற சப்ஜெக்ட்ஸ், அவங்க சொல்ற எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அண்ட் அவங்க சொல்ற ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணிக்கணும். சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டா இருந்ததுன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சிஏவா இருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, காஸ்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏவா இருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. 2 ஹெட் ஆஃபீஸும் டெல்லியில் தான் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாச்சுட்டரி பாடி. இது ரெண்டுக்கும் பார்லிமெண்டோட ரெக்கக்னிஷன் இருக்கு. பொதுவாக சிஏ படிக்கும் போது இது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கோர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிச்சயமா இது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இன்ஸ்டிடியூட் இந்த கோர்ஸை ரன் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த எஜுகேஷனல் ஒர்க் மாத்திரம் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனல் பாடியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கோட் ஆஃப் கண்டக்ட் டெலிவர் பண்ணுறது அவங்க அடுத்த பாயிண்ட் நம்ம இருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இன்னைக்கு டேட்ல நம்ம அட்வொகேட்டா, லாயர் பைசல் அட்வொகேட்டா நம்ம இருக்கணும் அப்படின்னா எல்எல்பின்ற ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன். செகண்ட், தே ஷுட் பிலாங் டு அ ப்ரொஃபஷனல் பாடி. அகைன் மெடிசனுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல்
இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி லாயருக்கு எங்களுக்கு வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் சிஏக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சிஎம்ஏக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இந்த 2 ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்காங்க. பொதுவாக ப்ரொஃபஷனல் பாடிஸோட ரோல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த குவாலிஃபிகேஷனை டிட்டர்மைன் பண்றது அவங்க தான். கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற கோட் ஆஃப் கான்டக்டை கொடுக்கறதும் இந்த ப்ரொஃபஷனல் பாடி தான். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் அண்ட் என்ரோல்மெண்ட்டை பார்த்துக்கிறதும் இந்த ப்ரொஃபஷனல் பாடி தான். எல்லா டாக்டர்ஸுமே ஐஎம்ஏல மெம்பராக இருக்காங்க. எல்லா லாயர்ஸும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் மெம்பராக இருக்காங்க. ஆர் ரெஸ்பெக்டிவ் பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பார் வேரியஸ் லா யூனிவர்சிட்டிஸ் த்ரூ அவுட் இந்தியா நேஷனல் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு. பட் ஆனால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ் டைரக்டாக சிலபஸில் ஒரு சார்ட் அக்கௌண்ட் என்ன கற்றுக்கணுன்றத நேரோ டவுன் பண்ணி அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கு. அதே மாதிரி தான் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நேரோ டவுன் பண்ணி இருக்கு. ஸோ 2 விஷயம், ஒன்று குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷனுக்கு, 2வது அவங்க ப்ரொஃபஷனல் பாடி கூட மெம்பராக இருக்கணும், 3rd அவங்க கிட்ட எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் நாலேஜ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஆல்ரெடி ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் கிட்ட அவங்க வந்து அவங்க இன்ஹவுஸா இருந்து அந்த தொழிலை கத்துக்கிறாங்க. லைக் டாக்டர்ஸ் அவங்க எந்த மாதிரி ஒரு 1 year 1.5 years அவங்க ஒரு டாக்டர் கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்லே அவங்க அதே மாதிரி தான் லாயருக்கும். நம்ம கோர்ஸை பொறுத்தவரைக்கும் சார் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நம்ம கோர்ஸை பொறுத்தவரைக்கும் சிஎம்ஏக்கு 15 months கரெக்டாக 15 months அண்ட் சிஏக்கு மினிமம் 2 years மேக்ஸிமம் 3 years. ஏன் இந்த 2 year 3 year டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். சிஏக்கு வந்து கண்டிப்பா இருந்தாதான் அவங்களால ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஸோ இப்போ சிஏ கோர்ஸ்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 3 லெவல் இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல். இந்த இன்டருக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் இருந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரைனிங் வந்து அவங்க பண்ணுவாங்க. சிஏனா எவ்வளோ வருஷம்? 2 or 3 years. சிஎம்ஏனா 15 months. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலுக்கான டியூரேஷன். ஸோ இங்கே அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெறுமன குவாலிஃபிகேஷனை மாத்திரம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டுக்கும் எம்பிஏ கிராஜுவேட்டுக்கும் எம்பிஏ ப்ரொஃபஷனல் கிளைம் பண்றாங்க. பட் ஐஏஎம்ல படிச்சாதான் நம்மளை பொறுத்தவரைக்கும் அவங்க ப்ரொஃபஷனல் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இல்லை ஒரு செகண்ட் இயர் பி ஸ்கூலாக இருந்தால் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் பிஜி டிகிரி தான். நானும் எம்பிஏ கிராஜுவேட் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ பிஜி டிகிரியாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு. ஸோ அப்போ ஒரு எம்காம் எம்பிஏக்கும் சிஏ சிஎம்ஏக்குமான மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு இன்ஹவுஸாக இன்னொரு சீனியர்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்குவாங்க. அப்போ தான் நாளைக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்களால செய்ய முடியும். ரியல் டைமாக கிளைண்ட்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க செஞ்சு ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனலாக அவங்க. சரி, இதுதான் 3 குவாலிட்டிஸ் இருந்தால் தான் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல்லே நம்ம வந்து சொல்ல முடியும். கரெக்டுங்களா? சரி, சிஏ சிஎம்ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா யாரு, காஸ்ட் அக்கௌண்டன்ட் யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ல அல்டிமேட்டா ப்ரொஃபஷனல் யாரு? சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதுல ஒரு ப்ரொஃபஷனலுக்கு எப்பவுமே 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்னு பிராக்டிஸ் பண்ணலாம், இன்னொன்னு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம். பிராக்டிஸ்னா என்ன? ஒரு டாக்டர் he or she can run their own clinic. இல்ல அவங்க they can join a hospital. சோ அப்ப நான் மல்டிபிள் கிளைண்ட்ஸ்க்கு என்னோட சர்வீஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா அது பிராக்டிஸ். இல்ல ஒரே ஒரு பர்சனுக்கான ரெக்குவயர்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ண போறேன் அப்படின்னா அது எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே ஒரு குவாலிஃபைட் சார்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் அதே தான். காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோடைய ரோல் வந்து கொஞ்சம் நேரம். சார்ட் அக்கௌண்டன்ட் ரோல் வந்து அவங்களுடைய ஸ்கோப் ஜாஸ்தி, சிஎம்ஏவோட ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மி. இப்போ சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இவங்களுடைய ரோல் எக்ஸாக்டா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சிம்பிளா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2 வழி. ஒன்னு நம்மளுடைய ரெவென்யூ வருவாயை பெருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் செலவினங்களை குறைக்கணும். எப்பவுமே வருவாயை இன்க்ரீஸ் பண்றது வந்து நிறைய சினாரியோ இருக்கு. மார்க்கெட் நம்ம பிரைஸை உடனே இன்க்ரீஸ் பண்ண முடியாது, குவான்டிட்டியும் அப்ப சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப காஸ்ட் மட்டும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம எங்கெங்கெல்லாம் டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க், எங்கெங்கெல்லாம் வேஸ்டேஜஸ் இருக்குன்றதை பார்த்து குறைக்கிறது தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுடைய ரோல். ஏர்லியரா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுடைய ரோல் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எங்கேயோ பூம் ஆகி போயிருச்சு.
ஓகே, ஒரு சிம்பிளா ஒரு ரிசார்ட் நம்ம கொல்லிமலையிலயோ இல்ல ஊட்டியிலயோ ஒரு ரிசார்ட் இருக்கு, அவங்களுக்குன்னு சில சீசன் இருக்கு. பட் த்ரூ அவுட் இயர் அவங்களுக்கு சில ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு, கரெக்டுங்களா? அப்ப எப்படி அவங்க டாரிஃபை ஃபிக்ஸ் பண்றாங்க? அதே மாதிரி ஆம்னி பஸ் ஆபரேட்டர்ஸ் எப்படி அவங்களுடைய டிக்கெட் ஃபேரை ஃபிக்ஸ் பண்றாங்க? தியேட்டர், ஏன்னா இது எல்லா எக்ஸ்பென்சஸையும் அவங்க கவர் பண்ணிடணும். அட் த சேம் டைம் அந்த பிரைஸ் வந்து காம்படிட்டிவாகவும் இருக்கும், கரெக்டுங்களா? எஸ். ஸோ ஒரு டீ ஸ்டால்லையே டீ, காஃபி, வடை, பஜ்ஜி, சமோசா எல்லாத்துக்கும் நம்ம பலகார ஐட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான காஸ்ட் இன்கர் பண்றது. பட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா மோஸ்டா சேமா வச்சிருப்பாங்க. அப்போ அது ஏதோ ஒரு டாக்டிஸ் இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்போ இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டும், அது குட்ஸாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும், அப்போ பிரைசிங் பக்காவாக இருக்கணும்னா காஸ்டிங் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மேலே ஒரு 50 மார்க்கெட் வச்சு நம்ம பண்ணலாம். எப்பயுமே இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ தான் கொஞ்சமாக அந்த ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. குவாலிட்டிக்கு தே ஆர் ரெடி டு பே எக்ஸ்ட்ரா ப்ரைஸ். பட் இப்போ வரணும் ப்ரைஸ் வச்சு தான் நிறைய கம்பெனி கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோல் வந்து இன்றியமையாது. நான் ஏன் சார்ட் அக்கௌண்ட்ல கொஞ்சம் ஷார்ட் பண்ணேன்னா அவங்களோட ஸ்கோப் ரொம்ப ரொம்ப பெருசு. டாக்ஸேஷன்ல இருக்கட்டும், அக்கௌண்டிங்ல இருக்கட்டும். இன்னைக்கு தேதியில நான் கிளாஸ்ல சொல்லுவேன், நீ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லப்பா, நீ சார்ட்டர்ட் கன்சல்டன்ட் சொல்லுவேன். கிட்டத்தட்ட எம்பியோட ரோலையும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் செய்யறாங்க. கம்ப்ளீட்டா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலி பண்றதுக்கு நீ சாஃப்ட்வேர் வந்துருச்சு, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் வந்துருச்சு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. பில்லிங்ல இருந்து எல்லாமே புல் டவுன் பண்ணி பண்ணிடுறாங்க. பட் ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் சொல்யூஷனை கொடுக்கறது தான் நம்ம வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டோட ரோல். ஒரு சார்ட்டர்ட் கன்சல்டன்ட் தான் அவங்க ஆப்ரேட் பண்ண வேண்டியது. ஸோ லா வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனியா இருந்தா குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா ஆகணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல டர்ன் ஓவர் நம்ம ரெவன்யூ போயிருச்சு அப்படின்னா சிஏ கிட்ட வந்து ஆடிட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி சிஎம்ஏக்கும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல கம்பல்சரி ஒரு ப்ராக்டிசிங் சிஎம்ஏவோட ரோல் தேவைப்படுது. அது ஏர்லியரா அது மேனுஃபேக்சரிங்ல மாத்திரம் வச்சு இப்போ சர்வீஸ்லயும் கொண்டு வந்துச்சு. கவர்மெண்ட் வந்து ஒரு 20+ இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா சிஎம்ஏவை டெப்ளாய் பண்ணிக்கணும். ஒரு சிஎம்ஏல சம்டைம்ஸ் குரூப் ஆஃப் சிஎம்ஏ. இப்போ நம்ம இங்க டிஎன்பிஎல்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம செட்டிநாடு சிமெண்ட்ஸ்ல, இங்க நம்ம நாமக்கல்ல இருக்க நிறைய சுகர் மில்ஸ்ல, அதே மாதிரி நம்ம திருச்சி பிஹெச்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 சிஎம்ஏஸ் மாத்திரம் ஒரு 40 பேர் இருக்காங்க. சிஏ ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வால்யூம் ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது. இண்டஸ்ட்ரியை பொறுத்து அவங்களுடைய ஸ்கேலை பொறுத்து இதோடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து ஹியூஜா இருக்கும். ஸோ இதுதான் சிஏ சிஎம்ஏக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுங்க தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் வந்து சார் சொல்றாங்க. இதில் இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்றேன். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி ஃபர்தரா சிஏவுக்கும் சிஎம்ஏவுக்கும் என்ன வித்தியாசம், அதுதான் டவுட். ஒரு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா டவுட் இருந்தால் கேட்கலாம். சிஏ படித்தா ஆடிட்டர், நாங்கள் தனியாக ஆஃபீஸ் போட்டுக்கலாம். சிஎம்ஏனா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கலாம். புரியுதா சார்? சார் ரெண்டு பேருக்குமே 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு பேசிக்கா ப்ராக்டிசிங் சிஏனா யாரு, ப்ராக்டிசிங் சிஎம்ஏனா யாரு, சிஏசிஎம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஐடியா வச்சிருக்கும். இப்போ கடைசியா சார் கேட்க டவுட்ல சிஏ விட சிஎம்ஏ ஈஸியான்னு கேட்டாங்க. அது எந்த வகையில ஈஸியா இருக்கு? என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க படிக்க போறீங்க, என்ன கவுண்ட் இருக்க போகுது, பாசிங் கிரைட்டீரியா என்னவா இருக்க போகுது. சிஏ ஆர் சிஎம்ஏ வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ரெண்டுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ரெண்டுமே நீ ஆடிட்டர் ஆகிறதுக்கான கோர்ஸ் தான். ரெண்டுமே ஃபியூச்சர் டிமாண்ட் ஃபார் த குவாலிஃபைடு பீப்புள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ரெண்டு பேருக்குமே டிமாண்ட் இருக்கும். சார் சிஎம்ஏ ஈஸின்னு எடுத்துட்டேன், வேலை கிடைக்கல, அப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பே இல்லை. ரைட்? அதனால எல்லாருமே கிளியர் பண்றது, அதுக்கான டெடிகேஷன் தேவைப்படுது. சரிங்களா? ரெண்டுக்குமே காமனான ஒரு பாயிண்ட் அப்படின்னா ரெண்டுலையுமே 3 லெவல் இருக்கு. that you may know: foundation, intermediate and final. Foundation, intermediate and final ல ரெண்டு டிஃபரண்ட் கோர்ஸ்மே both CA and CMA க்கு 3 லெவல் இருக்கு. ரெண்டுமே காமனான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரெண்டுலயுமே 3 லெவல் இருக்கு. ரெண்டுக்குமே
என்ட்ரி லெவல்ங்கிறது ஃபவுண்டேஷனா இருக்கு. நீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். 12th முடிச்சிருக்கணும். காமர்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கணுமான்னு கேட்டா மேண்டேட்டரி இல்லை. ரைட், நீங்க நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட நம்ம சிஏ பண்ணலாம். சயின்ஸ் படிச்சிருக்கேன், பயாலஜி படிச்சிருக்கேன், சிஏ பண்ணலாமா, சிஏ பண்ணலாமா, பண்ணலாம். ரைட், அப்ப ஃபவுண்டேஷன்ங்கிறது என்ட்ரி லெவல் எக்ஸாமா இருக்கு. அடுத்து கோர் ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸாம். இங்க தான் நம்ம ஃபர்ஸ்டா ப்ரொஃபஷனலா எப்படி நம்ம சப்ஜெக்ட் இருக்க போகுது. அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸாம். சார் சொல்லிருந்தாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிசிங் சிஏ கிட்டயோ சிஎம்ஏ கிட்டயோ ஆர்டிகல்ஷிப் போகணுங்கிறது ப்ரொஃபஷனலா எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த ஏரியாவை நீங்க கவர் பண்ண போறீங்க அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இன்டர்மீடியேட்ல கிடைச்சிருச்சு. ரைட், எல்லாமே சப்ஜெக்ட்ல இருக்கிற மாதிரியே எக்ஸிக்யூட் பண்றமான்னு கேட்டா இல்ல. ரைட், நீங்க பிராக்டிகல் லைஃப்ல பார்க்கறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறது சப்ஜெக்டா கியர் எப்படி புஷ் பண்றது, ஆக்சிலேட்டர் எவ்வளவு புஷ் பண்ணணும், 30% கிளிக் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே. பிராக்டிகலா ஓட்டி பார்த்தா தானே தெரியும் அதோட டிஃபிகல்டிஸ், நம்மளோட விஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க படிச்ச டாக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அக்கவுண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, அதை தாண்டி கிளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, அது வரைக்கும் பிராக்டிகல் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். அப்ப ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நான் எடுத்தாச்சு. பிராக்டிசிங் சிஏ கிட்டயோ சிஎம்ஏ கிட்டயோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ஸ். ரைட், நான் ட்ரைனிங் எடுத்தாச்சு. அடுத்து ஃபைனல் பண்ணலாமா? எஸ், நீங்க ஃபைனலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் a qualified auditor. ரைட், ரெண்டுக்குமே காமனான விஷயம். 3 லெவல் இருக்கு. 3மே நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி எந்த கோர்ஸ் நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஒன்னு, நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, நீங்களே உங்களுக்கான ஆபீஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். சிஏ பொறுத்தவரையிலும் whatever the option that you choose, right, you have to do 2 years ஆர்டிகல்ஷிப். குறைஞ்சது 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணியே ஆகணும். நீங்க பிராக்டிஸ் பண்ண போறதுனாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் போக போறதுனாலும் சரி, 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணியே ஆகணும். ரைட், சிஎம்ஏ அப்படி இல்லை. என்ன சார், நான் தனியா ஆபீஸ் போடுற ஐடியாலாம் இல்லை சார். I just want to complete my final level examination. You have to do 15-month articleship, right? As I already told you, 15 மாசம் articleship பண்ணா போதும். You are eligible to appear final exam. Final exam எழுதலாம், ரிசல்ட் வந்ததும் you are qualified CMA, பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்காது. எம்ப்ளாய்மென்ட்க்கு போகலாம். இதனால வேற டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? கண்டிப்பா இல்ல. சார், நான் 5 வருஷமா எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கேன், இப்போ எனக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு சார். கிளைண்ட், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ நான் என்னால பண்ண முடியாது சார். ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப்ல நீங்க ஆல்ரெடி 15 மந்த் பண்ணிட்டீங்க, மீதியை மட்டும் கண்டினியூ பண்ணா போதும். அப்ப கண்டினியூஸா 3 இயர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டினியூஸா 15 மந்த் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். எதுக்கு? ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகுது. ரைட், ஓவராலா 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிருக்கணும் நீங்க தனியா பிராக்டிஸ் பண்றது. ரைட், சிஏ பொறுத்தவரைக்கும் கண்டினியூஸா 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணிருக்கணும். நீங்க எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, பிராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் சரி. 2 இயர்ஸ் கண்டினியூஸா கஷ்டம் இல்லையா சார்? பெரிய கஷ்டம் இல்லை. வீடு ஷிஃப்ட் ஆகுறேன், ரைட், நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டே ஷிஃப்ட் ஆகுறேன். அப்ப இந்த ஒரு பர்பஸ்க்காக ஆர்டிகல்ஷிப்காக அதே ஆடிட்டர்கிட்ட என்னால கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? பர்சனல் ரீசன்ஸ்னால. அது தப்பு இல்லை, டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். உங்களோட பிரின்சிபல் சொல்லுவோம், எங்க நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்றீங்களோ அந்த பிரின்சிபல் பழசுல இருந்து புதுசு அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா தப்பு இல்லை. அது வேலையான ரீசனுக்காக நீங்க பிளேஸ் மாத்துறீங்க, டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரைட், அதுக்குள்ளேயே ஷார்ட் லொகேஷனுக்குள்ள நீங்க மாத்துறீங்க, பிரேக் எடுத்துக்கிறீங்கன்னா அது வேலையான ஆர்டிகல்ஷிப்பா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நான் ப்ரொஃபஷனல் ஆகணும், கிளியர் பண்ணணும், 3 லெவல் கிளியர் பண்ணணும், ஆர்டிகல்ஷிப் கூட கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளவு. இப்ப ஒவ்வொரு லெவல்லையும் என்ன இருக்க போகுது, சிஏல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, சிஎம்ஏல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எத்தனை தடவை எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்றாங்க, அதை பார்க்க போகுது. ஃபர்ஸ்ட் சிஏ பார்த்துலாங்களா? ரைட், சிஏ சார்ட் அக்கௌண்டன்ட் 3 லெவல் இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல். ஃபவுண்டேஷன்ல மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு. நம்பர் ஆஃப் பேப்பர் டோட்டலா 4 இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கான இன்டென்ஷன் பேசிக் நாலேஜ் ரிப்போர்ட், அக்கவுண்ட்ஸ் அண்ட் பிசினஸ் பேசிக் பத்தி, பிசினஸோட பேசிக் பத்தி தெரிஞ்சுக்கிறதும், அக்கவுண்ட்ஸோட பேசிக் அண்ட்
நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இதை நம்ம படிக்கிறோம். 4 சப்ஜெக்ட் என்னென்ன? பேப்பர் 1 அக்கவுண்டிங், பிரின்சிபல் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் அக்கவுண்டன்சி. 2 லா, பிசினஸ் லான்னு சொல்றோம். பேப்பர் 3 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் பிசினஸ் மேத் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேத், லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேர்ந்தது தான் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அண்ட் ஃபைனலி பிசினஸ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் தியரியும் பிசினஸ் என்வாயர்மெண்ட் பற்றியும் பேசிக் டிமாண்ட் சப்ளை அனாலிசிஸ் பற்றியும் நம்ம படிக்கிறோம். அப்போ ஃபவுண்டேஷன்ல 4 சப்ஜெக்ட் இருக்க போது அக்கவுண்ட்ஸ், லா, மேத் அண்ட் எக்கனாமிக்ஸ். 4 எவ்வளவு மார்க் இருக்க போகுது? ஈச் சப்ஜெக்ட் will be 100 marks. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 100 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆனா எக்ஸாம் பேட்டர்ன்ங்கிறது வேறையாக போகுது. ரைட், ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் லா 100% டிஸ்கிரிப்டிவ் டைப். ரைட், எல்லாமே நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ரைட், நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, நார்மல் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், காமர்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறோம். 100 மார்க் 3 hour டைம் கொடுக்க போறாங்க. அதுவே மேத் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு 100 அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இருக்க போகுது. 1 மார்க் பேஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் இருக்க போகுது. OMR ஷீட்ல நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நமக்கு 2 hours டைம் கொடுக்குறாங்க. அக்கவுண்ட்ஸ் அண்ட் லாக்கு 3 hours டைமும், மேத் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு 2 hours டைம் கொடுக்க போறாங்க. மேத் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ரைட், 4 ராங் ஆன்சருக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் கொடுக்க போறாங்க. அதாவது ஒரு ஆன்சர் நீங்க தப்பா எழுதும்போது 0.25 மார்க் உங்களோட மார்க்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்க போறாங்க. So we have to be careful on our answer. Right, so just like that எனக்கு ஆன்சர் தெரியவே இல்ல, OMR ஷீட் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன், அந்த மாதிரி நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன் இப்படி பண்றாங்க? லக் பேஸ்ல யாரும் கிளியர் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவல் எஃபோர்ட் எடுத்து படிச்சவங்க மட்டும் தான் கிளியர் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்பதான் ஒரு குவாலிஃபைடு ஆடிட்டரை சொசைட்டில கொடுக்க முடியுங்கிறத 2 பேருமே கிளியர் ஆகிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேப்பர் இருக்க போது 2 பேப்பர் டிஸ்கிரிப்டிவாகவும் 2 பேப்பர் அப்ஜெக்டிவாகவும் இருக்க போது 2 பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட்ல நீங்க ஃபில் பண்ண போறீங்க. 2 hours தான் டைம் கொடுக்க போறாங்க. நெகட்டிவ் மார்க்னு இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து இன்டர்மீடியட். நான் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டேன், ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப அந்த ரிசல்ட்டை பேஸா வச்சு நான் இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ரைட், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. எக்ஸாம் எழுதலாமா? நோ. as you already know வருஷத்துல 3 தடவை எக்ஸாம் நடக்க போகுது. ஜனவரி, மே அண்ட் செப்டம்பர். ரைட், வருஷத்துல 3 தடவை எக்ஸாம் நடக்க போகுது. ஜான், மே, செப்டம்பர். நீங்க ஃபவுண்டேஷன் எழுதியாச்சு, அடுத்த டர்ம் எக்ஸாம் அப்பியர் ஆயிடலாமா? நோ. அட்லீஸ்ட் 8 month ஸ்டடி பீரியடா ஹோல்ட் பண்றாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த 8 மாசத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது. you have to prepare for your intermediate exam so that நான் வந்த எக்ஸாம் எழுதுனேன். ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்க? லக் பேஸ்ல கிளியர் பண்ண முடியாதுன்றதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இங்க படிக்காம யாரும் அப்பியர் ஆக முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணி சப்ஜெக்ட் புக் எல்லாம் நீங்க வாங்கி அடுத்த 8 மாசம் நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆக முடியாது. அதுதான் நம்ம ஸ்டடி பீரியட் சொல்றோம். மினிமம் 8 month அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன டர்ம் ஆஃப் எக்ஸாம் வருதோ அதில் நம்ம அப்பியர் ஆக போறோம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அடுத்த 10 years அந்த கோர்ஸ்க்கான வேலிடிட்டி இருக்க போகுது. இன்டர்மீடியேட்ல மொத்தம் 6 பேப்பர்ஸ் இருக்கு. ரைட், இந்த 6 பேப்பர்ஸையும் சேர்த்து எழுதணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. நம்ம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2 குரூப்பா பிரிச்சுக்கலாம், குரூப் 1 அண்ட் குரூப் 2. இந்த 6 பேப்பர்ஸ் எதை பத்தி இருக்க போகுது? ஃபவுண்டேஷனல் அக்கவுண்ட்ஸ் பார்த்தோம், இங்க அட்வான்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கான அக்கவுண்ட்ஸ் ஃபவுண்டேஷன்லயும் அட்வான்ஸ்ட் கம்பெனிக்கான அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி இன்டர்வியூ பார்க்க போறோம். அடுத்து கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ் பத்தி பார்க்க போறோம். 3rd பேப்பர் டாக்ஸேஷன் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். மொத்தம் 6 பேப்பர்ல அக்கவுண்ட்ஸ், லா, டாக்ஸேஷன் இது 3 சேர்ந்தது குரூப் 1. குரூப் 2 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், auditing and ethics, financial management and strategical management. Cost and management accounting na enna? Cost concept, budget enna, standard costing. அதாவது சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு சர்வீஸோட பிரைஸ் எப்படி நீங்க டிசைட் பண்ணலாம், ரைட்? செலவு எப்படி நீங்க மிச்சப்படுத்தலாம். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இருந்து
ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடிங் செக்டர்ஸ் சால்வ் பண்ண மாதிரி ஒரு டீ கடை வரலுமே எவ்வளவு செலவாகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சிம்பிள். செலவு கரெக்டா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாலே நம்மளோட ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட போகுது இல்லையா? ரைட். அப்ப காஸ்டிங் பத்தி நம்ம படிக்க போறோம். ஆடிட்டிங். வாட் இஸ் ஆடிட்டிங்? அதுதான் நம்மளோட வேலையே. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட்ஸ் ரிலையபிளா இருக்கா, ரைட், அக்கௌண்டிங் நார்ம்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா, இதை வேலிடா நம்ம எடுத்துக்கலாமா, ரைட். நான் இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ரைட், எனக்கு தேவையான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னா தப்பு இல்லையா? எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும் அல்லது கம்மியாக ப்ராஃபிட் வரணும், அதை எப்படி நம்புவீங்க? அப்போ ஒரு குவாலிஃபைடு பர்சன் போய் அதை செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஆடிட்டிங். அடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன? எல்லா பிஸ்னஸ்க்கும் காசு வேணும் இல்லையா? காசுக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட பாக்கெட்ல இருந்து காசு வச்சு எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லையா, கடன் வாங்கலாம். எவ்வளோ கடன் வாங்கலாம், எவ்வளோ உங்களோட ஓன் மணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி, காம்படிட்டிவ் அனாலிசிஸ், இதை பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ இன்டர்மீடியட்லேயே உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அக்கௌண்ட்ஸு, டீட்டெயில்டான கால்குலேட்டர்ல டாக்ஸேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ரைட். இதுவரை நீங்கள் கேட்காத காஸ்ட், ஆடிட்டிங், எஃப்எம், எஸ்எஃப், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னது நமக்கு தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இதே சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபைனலையும் படிக்க போறீங்க, ரைட். எப்படி? இதோட ஐடியா, ஃபவுண்டேஷன், ரைட். ஃபவுண்டேஷனை பொறுத்து ப்ராக்டிக்கல் திங் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆர்டிகல்ஷிப் போக போகிறோம். சிஏக்கு எத்தனை வருஷம் பண்ண போகிறோம்? 2 years நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் லெவல்ல கோர்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலியும் இதே மாதிரி 6 papers இருக்கு, ரைட். நீங்க 3+3 எழுதிக்கலாம், ரைட். சிஏ பேப்பர் லெவலா பார்க்கும்போது ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர், இன்டர்ல 6 பேப்பர், ஃபைனல்ல 6 பேப்பர். இந்த 6 நான் கிளியர் பண்ணிட்டேன்னா போதுமா? நாட் எக்ஸாக்ட்லி. அதையும் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. என்ன? ஆர்டிகல்ஷிப் ஒன்று. ரெண்டாவது செல்ஃப் பிளேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்ஸ்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. செல்ஃப் பிளேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்ஸ் இது சிஏல மட்டும்தான் கண்டக்ட் பண்றாங்க, சிஎம்ஏல கிடையாது. அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் நான் கொடுத்துருவேன், ரைட். நீங்க விருப்பப்படுற ஏதாவது 4 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் நேம் நான் சொல்றேன், ரைட். கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்ப லா பத்தி இன்டர்ல படிச்சிட்டீங்க, ரைட். எக்கனாமிக்ஸ் பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கு. காஸ்டிங் பத்தி நம்ம இன்டர்ல படிச்சிட்டோம், ரைட். டாக்ஸேஷன் பத்தி நம்ம படிச்சிருக்கோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி படிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபேவரட்டா இருக்கும். நீங்களே சூஸ் பண்ணி ஆன்லைன் மாடியூல்ல 4 பேப்பர் நீங்க எழுதுறதா இருக்கும். அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டஃபா இருக்க போறது இல்லை. வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் ஃபார் தட். அதையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஆர்டிகல்ஷிப்பும் முடிச்சாச்சுன்னா ஃபைனல்ல இருந்து 6 பேப்பர் எழுத போறோம். சேர்த்து எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3+3 எழுதிக்கலாம், ரைட். அப்போ ஓவரால் ஸ்ட்ரக்சர், ரைட், இவ்வளோ பாஸ் ஆக போகிறோம். எப்படி பாஸ் ஆக போகிறோம்? ஃபவுண்டேஷன்ல இருந்து வருவோமே. ஃபவுண்டேஷன்ல மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. நீங்க பாஸ் ஆகணும்னா 2 கண்டிஷன் வைக்கிறாங்க. 4 பேப்பர்லயும் இண்டிவிஜுவல் பேப்பர்ல அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்கோர் 40. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 40 மார்க் எடுத்தா பாஸ், ரைட். அப்ப நான் 160 எடுத்துட்டேன், 165 எடுத்துட்டேன் சார், நான் பாஸ் ஆயிட்டேனா? நோ. ரெண்டாவது கண்டிஷன், ஓவராலா 4 சப்ஜெக்டையும் சேர்த்து யூ ஷுட் ஸ்கோர் 50%, ரைட். ஓவராலா 4 சப்ஜெக்டையும் சேர்த்து நீங்க 50% ஸ்கோர் பண்ணணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல 40, ஒரு சப்ஜெக்ட்ல 60 அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் மினிமம் நாலேஜ் இருக்கு, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டீப்பான நாலேஜ் இருக்கு. அந்த கான்செப்ட் கொண்டு வரதுக்காக இதை பண்ணிருக்காங்க. இல்ல சார் நான் எல்லாத்துலயுமே 50 மார்க் எடுத்து பாஸ் ஆகுறேன், தாராளமா பாஸ் ஆகுறேன். கண்டிஷன் என்ன? இண்டிவிஜுவலி 40, கலெக்டிவ்லி 50% அக்ரிகேட்டா எடுத்துக்கணும். அது நீங்க எப்படி எடுத்தாலும் ஓகே. I just want to recollect the point that we have discussed before the break. Like என்ன பார்த்தோம்? CA/CMA ஓட காமனான திங் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அந்த போது 3 லெவல். 2 பேருமே ஆர்டிகல்ஷிப் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்டிகல்ஷிப் டியூரேஷன் மட்டும் CA/CMA க்கு வேரி ஆகுது. CA க்கு 2 years ஆகும். CMA எம்ப்ளாய்மெண்ட்னா 15 months. நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா 3 years ஆகும் இருக்க போகுது.
இப்போ சிஏல டீட்டெயில் சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்கஷன் பார்த்தோம். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் இருக்கும்போது ஃபவுண்டேஷன் 4 பேப்பர், இன்டர்மீடியட்ல 6 பேப்பர், 3+3 நீங்க எழுதிக்கலாம். இல்லை நான் மொத்தமாக 6 எழுதுனாலும் தாராளமாக எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஃபைனலில் 6 பேப்பர். ஃபைனல் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி 4 ஆன்லைன் மாடியூல்ஸ் இருக்கும்போது அது எக்ஸாமை கிளியர் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு லெவலையும் எப்படி கிளியர் பண்ணணும்னு பார்த்தோம். அப்படி சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் 4 பேப்பர் இருக்கும்போது 2 டிஸ்கிரிப்டிவ் 2 அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்ல நெகட்டிவ் மார்க் இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஷேர் பண்ண முடியாது. சரிங்களா? பாஸ் ஆகணும் அப்படின்னா இண்டிவிஜுவலி நீங்கள் 40 மார்க் ஸ்கோர் பண்ணணும். 4 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து 160 எடுத்தா பாஸ் ஆகும் கேட்டால் கிடையாது. ஓவரால் பர்சன்டேஜ் 50% இருக்கும். அதாவது எல்லா மார்க்கையும் சேர்த்து பார்த்தா 200 அது எவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் அதை கிளியர் பண்ணதான் கன்சிடர் பண்ண முடியும். அப்போ ஆவரேஜ் நாலேஜ் எல்லாத்துலேயுமே இருக்கணும், அல்லது பேசிக் நாலேஜ் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து இன்டர்மீடியட். இன்டர்மீடியட்ல 6 சப்ஜெக்டா எழுதினாலும் ஓகே, 3 சப்ஜெக்டா எழுதினாலும் ஓகே. கண்டிஷன் ஒன்று தான். நான் ஒரே ஒரு குரூப்பாக தான் எழுத போகிறேன். சேம் கண்டிஷன். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல 40, ஓவராலாக பார்க்கும்போது 50% எடுக்கணும். அப்போ 4 சப்ஜெக்டையும் சேர்த்து பார்க்கும்போது நான் 40 எடுத்துருக்கேன், 120 எடுத்துருக்கேன். பாஸா இல்லை, தட் யூ நோ 300க்கு 50%, 150 மார்க்காவது எடுத்துருக்கணும். ரைட்? எடுக்கலை. நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலே ஆகிட்டேன். நாட் ஈவன் 40 கூட நான் ஸ்கோர் பண்ணல, 20-30 தான் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு டேக்ஸ் நல்லா வரும், நல்ல நாலேஜ் இருக்கு, அல்லது எனக்கு அக்கௌண்ட்ஸ்லால ஹெல்த் இஷ்யூஸ் எக்ஸாம் போக முடியல. டேக்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்? 60 மார்க் எடுத்திருக்கேன். அப்போ டேக்ஸ் பேப்பரை நீங்கள் திரும்ப எழுதவே வேண்டாம். நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் எக்ஸாம்ல அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன சொல்றேன்னா, நீங்க பாஸ் ஆனீங்க ஃபெயில் ஆனீங்க அதை விட்டுங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 60 ஆர் எபோ எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க எக்ஸம்ஷன் எடுத்த பேப்பரை திரும்ப எழுத வேண்டாம். அப்ப மீதி சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். மீதி இருக்கிற 2 சப்ஜெக்ட்ல 40 இண்டிவிஜுவலாகவும் 50% அக்ரிகேட் ஆகும் நீங்க எடுத்தா போதும். எவ்வளவு நாள் எக்ஸம்ஷன்? நீங்க அதை கிளியர் பண்ற வரைக்குமே உங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன்ங்கிறது கண்டினியூ ஆகும். ரைட்? மீதி சப்ஜெக்ட்ல அந்த பர்சன்டேஜை நீங்க கன்சிடர் பண்ணிட்டா போதும். இல்ல சார் நான் எக்ஸம்ஷன் வேணாம், நான் எல்லாத்தையுமே திரும்ப எழுதலாம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா வெல்வர்ஸ்டா தெரியும். ஆவரேஜ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணுங்கிறது தான் சிஏவோட கண்டிஷனா இருக்கு, ப்ரொஃபஷனல் கோர்ஸோட கண்டிஷனா இருக்கு. இல்ல சார் நான் வெல்வர்ஸ்டா இருக்கேன், 60 எபோ நான் எடுத்துட்டேன். அப்ப நீங்க ஆல்ரெடி உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த சப்ஜெக்டை ப்ரூவ் பண்ண வேணாம், மீதி எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க, அடுத்த லெவல் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் நம்ம ஃபைனலுக்கும் பண்ண போறோம். இண்டிவிஜுவலி 40, கலெக்டிவ்லி 50. ரைட்? குரூப் ஒன்று மட்டும் தனியாக எழுதுட்டா, 2 குரூப் சேர்த்து எழுதுட்டா, அது ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ரெண்டையுமே சேர்த்து கற்றுக்க போகிறோம். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 8 மந்த் ஸ்டடி பீரியட் இருக்கு இல்லையா, கற்றுக்கிட்டு எதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எதில் வீக்காக இருக்கேன், டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். எப்படி சிஎல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹாலில் ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீட்டிங் இருக்க போகுது. அப்போ நம்ம டிசைட் பண்ண போகுது. நான் உள்ள நுழையும் போதே குரூப் ஒன் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது நோய் போட்ட உங்களுக்கு தெரியல, வாங்க கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை பற்றி ஒரி பண்ணாங்க. அப்போ சிஏ லெவலுங்கிறது இவ்வளோதான். ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு எக்ஸப்ஷனில் ஒரு கான்செப்ட் கிடையாது. ரைட்? ஃபவுண்டேஷனில் அக்கௌண்ட்ஸில் 39 எடுத்துட்டேன், இது எல்லாத்துலேயும் 50+ எடுத்துட்டேன். ரைட்? எக்கனாமிக்ஸில் 60+ எடுத்துட்டேன். நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷன் இஸ் அ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த சிஏங்க ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா இந்த ஃபவுண்டேஷன் என்ட்ரன்ஸில் நீங்கள் டச் பண்ணணும். அப்போ அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்காது. எல்லாத்துலேயுமே சேர்த்தாலும் கிளியர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் சக்சீட் ஆக முடியும். எக்ஸப்ஷன் கான்செப்ட் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனலில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் கிடைக்கும். சரிங்களா? சிஎம்ஏ போலாமா? சிஏ கோர்ஸில் லெவலில் சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்ட் எதை பற்றி படிப்போம், அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? எனிதிங் லைக் கேட்டால் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ டவுட் இல்லை சார், முடிக்கும் போது டவுட்டாக இருக்குது, எனிதிங் எனி டைம் எனிதிங். ரைட்? CMA, as you already know, 3 levels are there. The same name: foundation, intermediate, final. Foundationல அதே மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்க போகுது. இன்டர்மீடியேட்ல 8 சப்ஜெக்ட் இருக்க போகுது. ரைட்? அங்க 6 பேப்பர்ஸ் இருந்துச்சு, 8 பேப்பர்ஸ் இருக்கு. அங்க 6 3+3 நம்ம எழுதுற மாதிரி 8 4+4 நம்ம எக்ஸாம் எழுதணும். ரைட்? ஃபைனல்ல 8 பேப்பர்ஸ் இருக்கு, 4+4 நம்ம எக்ஸாம் எழுதலாம்.
ஃபைனலில் 7 பேப்பர்ஸ் கண்டிப்பாக நம்ம எழுதியாகணும். ஒரு பேப்பர் 4 ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. லாஸ்ட் பேப்பர் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஆப்ஷன் இன் சென்ஸ் எக்ஸாம் எழுதலாமா வேணாமா ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஃபைனல் 8 பேப்பர் தான் இருக்கு. 8வது பேப்பர் மட்டும் 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எலக்டிவ் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ரைட், பேங்கிங் பற்றியோ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியோ ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆர்டிகல்ஷிப் டியூரேஷன் இங்கே கம்மியாகுது, பேப்பர் கவுண்ட் அதிகமாகுது. அப்போவே சிஎம்ஏ ஈஸின்னு சொல்றாங்க. ரைட், இட்ஸ் நாட் அபவுட் த கவுண்ட். ரைட், சைஸை பார்க்காது. வாட் யூ ஆர் லேர்னிங் இன் திஸ் திங்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெரிய சைஸ் பஞ்சு மூட்டையா சின்ன சைஸ் கல்லான்னு ஒன்று இருக்கு இல்லையா. ரைட், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நாட் மீனிங் தட் சிஎம்ஏ ஈஸி, அதனால பாஸ் ஆகிடலாம் எல்லாரும் சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் மீன் பண்ணேன். யூ ஹாவ் டு டேக் சம் எஃபர்ட். எனிதிங் தட் யூ வாண்ட் டு அச்சீவ் யூ ஹாவ் டு டேக் சம் எஃபர்ட் இல்லையா. அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி சார் சொன்ன மாதிரி சிஏவோட கம்பேர் பண்ணும்போது 80% ஆஃப் எஃபர்ட், சிஏக்கு நீங்க என்ன எஃபர்ட் எடுத்துக்கிறீங்களோ அதுல ஒரு 80% எஃபர்ட் எடுத்தாலே சிஎம்ஏ எடுத்துக்கலாம். ஈவன் தோ சப்ஜெக்ட் கவுண்ட் அதிகமாகவே இருந்தாலும் எஃபர்ட்ங்கிறது அதோட டஃப்னஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ரைட், அதை விட அடிஷனல் அட்வான்டேஜ் சொல்லுவோமா. ரைட், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கிற 4 சப்ஜெக்ட்டுக்குமே அப்ஜெக்டிவ் எல்லாமே 1 மார்க். There is no negative mark in CMA foundation. Right, negative மார்க்கே கிடையாது. 4மே 1 மார்க்கா தான் இருக்கும். என்ன 4 பேப்பர் அதேதான் கிட்டத்தட்ட. ரைட், லா, பிசினஸ் கம்யூனிகேஷன். பிசினஸ் கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் கம்யூனிகேஷன் டைப், கம்யூனிகேஷன் பேரியர், ஜஸ்ட் ஃபார்மல் லெட்டர் மெயில் எப்படி நம்ம ட்ராக் பண்றது மாதிரி பேசிக்கான இங்கிலீஷ் பத்தி நம்ம சொல்லிக் கொடுப்போம். பேப்பர் 1 பிசினஸ் லா அண்ட் கம்யூனிகேஷன். 2 அக்கவுண்ட்ஸ். ரைட், நம்ம இன்டர்ல தான் சிஏ இன்டர்ல தான் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் படிச்சோம். சிஎம்ஏல என்ன காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் இல்லையா. சிஎம்ஏல பேசிக் அக்கவுண்ட்ஸும் பேசிக் காஸ்ட் அக்கவுண்ட்ஸும் ஃபவுண்டேஷன்லயே படிக்க போறோம். பேப்பர் 3 மேத்தமெட்டிக்ஸ். ரைட், இதுதான் பேசிக் மேத். ரைட், பார்ட் 2ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கும் போது பேப்பர் 3 பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட். ரைட், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பற்றி, எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பற்றி, லீடர்ஷிப் பற்றி இதெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷனில் படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்கும்போது இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பற்றி படிக்க போகிறோம், பேசிக் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் படிக்க போகிறோம், அடிஷ்னலாக மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க போகிறோம். எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் எஃபெக்டிவான பிஸ்னஸ் நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், there is no negative mark, 100% அப்ஜெக்டிவாகவே இருக்க போது எல்லாமே 1 மார்க்காக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் போது 4 பேப்பர் நிறைய பேப்பர்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் அடிஷனலாக இங்கிலீஷ் இதெல்லாம் இருந்தாலும் வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது சிஏ விட கம்மியாக இருக்கும். சிஏல அக்கௌண்ட்ஸில் ஒரு 9 to 10 சாப்டர்ஸ் இருக்கு. இங்கே மொத்தமாகவே ஒரு 7 சாப்டர் தான் இருக்கு. சிம்பிளாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சிஎம்ஏ இன்டர்மீடியேட் 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அங்கே பார்த்த மாதிரி சப்ஜெக்ட் நேம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லா இருக்கு, லா அண்ட் எத்திக்ஸ், லா அண்ட் எத்திக்ஸ், அக்கவுண்ட்ஸ், டாக்ஸேஷன், அங்கே பார்த்தா அதே டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் கேட்டது தான். அப்போ அடிஷ்னலாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா லைக் பிளானிங்கு, டிசைனிங்கு, குவாலிட்டி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு. கார்பரேட் அக்கௌண்டிங், சிஏல கொடுத்துருக்க அக்கௌண்ட்ஸ் டைரக்டான அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ், சிஎம்ஏல குரூப் 1ல கொடுத்துருக்க அக்கௌண்ட்ஸ் பேசிக் அக்கௌண்ட்ஸ், குரூப் 2ல கொடுத்துருக்கிறது கம்பெனிக்கான அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ். அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஃபைனலி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட அட்வான்ஸ் வெர்ஷன். ரைட், இதே விஷயங்கள் சிஏலே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சிஎம்ஏ ஃபைனலில் அது சொன்ன மாதிரி 8 பேப்பர் இருக்கும் போது அட்வான்ஸான கார்பரேட் லா அண்ட் எக்கனாமிக் லா, ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இன்டர்ல படித்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபைனலில் படிக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ரைட், அதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேஸ் கிளாஸை பேஸ் பண்ணி இந்த ஒரு சினாரியோக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஆடிட்டர் அப்படி ஹேண்டில் பண்ணுறது பண்ணிப்போம். டாக்ஸேஷனில் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் நம்ம ஃபைனலில் படிப்போம். கஸ்டம்ஸு அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸ்ட்ராட்டஜிக்கல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டு, கார்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், ஜிஎஸ்டி பற்றி, கஸ்டம்ஸ் பற்றி, இன்டர்நேஷ்னல் டாக்ஸ் பற்றி, ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி இதெல்லாம் நம்ம படிப்போம். இதுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதாவது ஆர்டிகல்ஷிப்புங்கிறது 15 மந்த்து இங்கே
எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு பண்ணியிருக்கோம். இந்த 15 மந்த் ஃபுல்லாக முடிச்சிருந்தா தான் நீங்கள் எக்ஸாமே அப்பியர் ஆக முடியுமா? கரெக்டு தான். நீங்கள் இப்போ ஜூன் டேர்ம் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ள 10 மந்த் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிருந்தா போதும். ஃபிட் பண்ண சொல்லலை, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம். 10 மந்த் ஆர்டிகல்ஷிப் இருந்தால் எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ 10 மாதம் இருந்துச்சுன்னா எக்ஸாமே அப்ளை பண்ணி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமும் போயிடலாம். அந்த மீன் டைமில் மீதி 5 மாதத்தை நம்ம முடிச்சுருக்கோம். ஆனால் சிஏல கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ் முடிச்சாமல் தான் எக்ஸாம் அப்ளிகேஷனே பாசிபிள். இங்கே எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கான ஆர்டிகல்ஷிப்பே கம்மியாக கொடுக்குறேன். ரெண்டாவது ரைட், ஃபுல் 15 மந்த்தையும் முடிச்சுட்டு தான் எக்ஸாமே அப்ளை பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ரைட், நீங்கள் ஜூனில் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஃபெப்ரவரிக்குள்ள ஒரு 10 மாதம் முடிச்சிருந்தா போதும். மீதி நீங்கள் அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு அப்புறம் எக்ஸாமோட சேர்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அப்போ நான் சீக்கிரமாக ஒரு ஆடிட்டர் ஆகணும், சீக்கிரம் குவாலிஃபைட் பர்சன் ஆகணும். ரைட், பெட்டர் டு சூஸ் சிஎம்ஏ. அப்போ சிஎம்ஏனா கம்மியாக சேலரி கிடைக்குமா? அப்படி இல்லை. ரைட், ரெண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வேறையாக இருக்குது. சிஏக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது, சிஎம்ஏக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. அப்போ அதை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் ரெகனேஷன்ங்கிறது சேமாக தான் இருக்கும். இது இல்லாமல் டெஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியாச்சு. அடிஷ்னலாக சிஏவும் சிஎம்ஏவும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 to 30 days ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது ஒரு சிம்பிளான டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அஸ் அ சிஏவா சிஎம்ஏவா எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், ரைட், பேசிக்கான கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ், இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக, ரைட், உங்களுக்கான எத்திக்ஸை சொல்கிறதுக்காக பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ரைட், இவ்வளோ தான் நமக்கான சிஏ சிஎம்ஏ ஸ்ட்ரக்சர் கோர்ஸ். பாசிங் க்ரைட்டீரியா ரெண்டுலையுமே இருக்கிற ஒன்று தான். எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேப்பர் கவுண்ட் வேரியா இருக்குது. லெவல் ஓவராலாக பார்க்கும்போது எங்கே சீக்கிரம் முடிக்க முடியுது, எங்கே லேட்டாக இருக்குது உங்களுக்கு தருது இல்லையா? ஆப்ஷன் சிஎம்ஏலாம் நிறையா கொடுக்குறாங்க. சிஏல ரிஜிடாக இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரைட், எது பெட்டராக இருக்கும், எது பெஸ்ட்டாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட், உங்களோட வில்லிங்னஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க, இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்களோட கெப்பாசிட்டி இல்லையா, அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ரைட், ப்ராக்டிக்கல் திங் பற்றி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கோர்ஸாக சப்ஜெக்டாக உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும் இல்லையா, இது எத்தனை தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் இதுதானா, அது சொன்னதே திரும்ப இன்னொரு ஏதாவது பாயிண்ட் திரும்ப சொன்னால் ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க். சிஏல 3 தடவை எக்ஸாம் எழுதலாம். ஜான், மே, செப்டம்பர். சிஎம்ஏல 2 தடவை எக்ஸாம் எழுதலாம். டேர்ம் ஆஃப் எக்ஸாம் ஒரு வருஷத்தில் 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜூன் அண்ட் டிசம்பர். ஜான்வரி, மே அண்ட் செப்டம்பர் சிஏல. சிஎம்ஏல ஜூன் அண்ட் டிசம்பர். இந்த ஜான், மே, டிசம்பர்ங்கிறது ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் பண்ணுறோம். ஃபைனலில் வருஷத்தில் 2 தடவை தான் டேர்ம் ஆஃப் எக்ஸாம் அலோவ் பண்ணுறாங்க, மே அண்ட் நவம்பர். சிஎம்ஏல இந்த மாதிரி 3 times எக்ஸாம் இந்த இயர் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல 2 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமாக பேப்பர் வேல்யூவேஷன்லேருந்து எல்லா ப்ராசஸும் ப்ரீஃபைன் பண்ணணும். அது இன்னும் ரெடி ஆகலை. அது சீக்கிரமாக 2 இயர்ஸ்க்கு புது சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை சிஎம்ஐ இன்ஸ்டியூட் வந்து எதிர்பார்க்கலாம். இது ஒரு இன்ஃபார்மலான இன்ஃபர்மேஷன், ஃபார்மலாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் இது. ஏன்னா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணுமா அப்படின்றத அது பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதுக்காக சிஏ இன்ஸ்டியூட் வந்து ஆல்ரெடி அதை வந்து 3 times இந்த யாரும் கொண்டு வந்தாங்க. வெயிட்டிங் பீரியட் வந்து 4 months ஆகிட்டாங்க. சிஎம்ஐ இன்ஸ்டியூட்டும் அதை குயிக்காக பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ சார் சொன்ன இன்புட்ஸ் படி இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ 27 மார்ச் அடுத்த வருஷம் இங்கே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 12th முடிச்சிருக்கீங்க. அந்த 27 ஜூன்லேயே ஃபவுண்டேஷன் சிஎம்ஏனா ஃபவுண்டேஷன் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கு. நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்மில் கிளியர் பண்ணுறோம். 28 ஜூன்லேயே நம்மளால் இன்டர் கிளியர் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் பிகாம் முடிக்கும் போதே நம்ம இன்டர் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி 15 months ஆர்டிகல்ஷிப் இருந்தாலும் 10 months ஆர்டிகல்ஷிப் இருந்தாலே ஃபெப்ரவரி 10 months ஆர்டிகல்ஷிப் இருந்தாலே நம்ம ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு டெக்னிக்கலாக பார்க்கும்போது
செகண்ட் இயரோட முடிவில் 28 ஜூன்லேயே நம்ம ஃபைனலி அப்பியர் ஆக முடியும். இன்டர் கூட நம்ம பிகாம் சேர்த்து பண்ணும்போது ஒரு 1 இயர்ல பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக்னிக்கலாக செகண்ட் இயர் இன்டர்லேயே ஃபைனல் முடிக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தேர்ட் இயர் படிக்கும் போது அந்த 28 டிசம்பர்லையோ இல்லை 29 ஜூன்லையோ தேர்ட் இயர் முடிக்கும் போது நம்ம ஃபைனல் முடிச்சாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். பெரும்பாலும் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இந்தியாவிலையும் சரி அப்ராட்லையுமே இதை டிகிரி லெவலில் பார்க்கும்போது ஒரு பிஜி டிகிரி மாதிரி தான் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது எதுக்கு பிஜி டிகிரி மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க நான் பாயிண்ட் எடுத்து சொன்னேன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து இந்த கோர்ஸ் வந்து ரெகனைஸ்ட் கோர்ஸ் தான் த்ரூ அவுட் த குளோப். நம்ம கண்ட்ரியில் ஐசிஐ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்க மாதிரி பெரும்பாலான நாட்டில் அவங்க தே ஹேவ் தேர் ஓன் இன்ஸ்டியூட். இப்போ சிபிஐ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் மாதிரி அவங்க சிபிஐ, யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்லி சிஎம்ஐன்னு ஒரு இங்கே நம்ம காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஓன் கவர்னிங் ப்ரொஃபஷனல் பாடியே கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரிலனா நம்மளோட சிஎம்ஏவே ஃபுல் சைனிங் அத்தாரிட்டி கொடுத்துருவாங்க. சில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பெரும்பாலான கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நம்ம சிஎம்ஏக்கு சைனிங் அத்தாரிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ சிஎம்ஏ இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏசிசின்னு ஒரு குளோபல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அவங்களோட சில எம்ஓஇ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அதில் 13 பேப்பரில் சிஎம்ஏ குவாலிஃபை பண்ணால் ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கே ஒரு 5லேருந்து 6 எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா 9 பேப்பர் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஐஏஎம் கூட இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 3 இயர்ஸ் பிஹெச்டி இல்லாமல் 1.5 2 இயர்ஸ் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் நிறைய சிஎஸ்சிஎம்ஏக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கோப் வந்து ஜாஸ்தி. ஒரே ஒரு பாயிண்ட், நான் ஸ்டூடெண்டாக எடுக்கலாம், நீங்கள் வந்து 11th முடிச்சிருக்கீங்க. இப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும். சிஏ கஷ்டம், சிஎம்ஏ கஷ்டம். ஆமாம், ஆனால் சிஏஓ சிஎம்ஏஓ இது வந்து நீங்கள் கார்பரேட் வேர்ல்டுக்கு இல்லை ப்ராக்டிஸ் வேர்ல்டு போகிறதுக்கான என்ட்ரி கார்டு தான். நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஐயில் ப்ராப்ளம் இல்லை த்ரோட்டில் ப்ராப்ளம்னா நம்ம ஒரு நார்மல் ஜென்ரலாக எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட தான் போவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம டேரெக்டாக ஏடிக்கிட்டேயோ இல்லை ஆப்தமாலஜிஸ்ட்டோ டெர்மடாலஜிஸ்ட்டோ நம்ம போயிடும். அந்த பேசிக் ஒரு டாக்டர் ஸ்கிப் பண்ணி நம்மளே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிடும். அதே மாதிரி சிஎஸ்சிஎம்ஏன்றது ஒரு என்ட்ரி கார்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஸ்பெஷலைசேஷன் பண்ண எதோ பிளாக் செயின்லையோ இல்லை வந்து இஎஸ்சின்னு சொல்லி என்வரான்மெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி இஎஸ்சி புது அப்கமிங் ஃபீல்டு. நமக்கு எல்லாருக்கும் அஸ் அ காமர்ஸ் ப்ரொஃபஷனலாக காமர்ஸ் கிராஜுவேட்டாக ஸ்டூடெண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ப்ராஃபிட்டை நோக்கி தான் எல்லா பிஸ்னஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வேர்ல்டு வைடு சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுகிறாங்க. ப்ராஃபிட்டை தாண்டி பிளானட் அண்ட் பீப்புள் 3 P's. இட்ஸ் நாட் அபவுட் 1 P. They are talking about 3 P's. Planet, other environment and business. My business should not affect any nature in any form. Any element of nature in any form. So planet பத்தி business are accountable, responsible. And people, shareholders க்கு profit சம்பாதிச்சு கொடுத்தா மாத்திரம் பத்தாது. So stakeholders இருக்காங்க. shareholders தாண்டி நம்மளோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ட்ரேட் யூனியன் இருக்காங்க, கிரெடிட்டர், சப்ளையர், கஸ்டமர், பேங்கர், காம்படிட்டர், அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேக் ஹோல்டர். கரெக்டுங்களா? அப்படின்னா ஒரு கம்பெனி டிசிஷன் வந்து அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மித்த காம்படிட்டர்ஸை இம்பாக்ட் பண்ணுது. ஜியோ ஒரு கம்பெனி டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியை மாற்றிடுச்சு, டேட்டா கன்சம்ஷன் பேட்டர்னே மாற்றிடுச்சு, இக்கானமியே பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணிடுச்சு. அதான் உண்மை. கரெக்டாக ஜியோ இன்க்ரீஸ் ஆகுது, லாக்டவுன் வருது, நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா ஊபர் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி ஜியோ இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி நம்ம டேட்டா வந்து எப்படி எவ்வளோ கன்சியூம் பண்ணோம், அது என்ன டேட்டில் பே பண்ணோம்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அப்போ காம்படிட்டர், பேங்கர், இக்கானமி ஆஸ் அ ஹோல், சொசைட்டி அட் லார்ஜ், அப்போ இவ்வளோ பேருக்கும் பிஸ்னஸ் வந்து அக்கௌண்டபிள். அப்போ இஎஸ்சின்ற ஒரு 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 புது ப்ரொஃபஷனே இப்போ உருவாகுது. அப்போ இதுக்குள்ள சிஏக்கும் சிஎம்ஏக்கான ரோல் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணுறோம், வாட்டர்ல இருந்து டிஷ்யூ பேப்பர்ல இருந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ல இருந்து நம்ம பொல்யூட்டன்ஸ் விடுறதுல பெரிய நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் பொல்யூட்டன் விடுறதுல இருந்து எல்லாமே இஸ் கோயிங் டு பி அக்கௌண்ட். அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங் நாலேஜ், இது ஏதோ ஒரு 1 2 ஸ்பெஷலைசேஷனை சிஏ முடிச்சாலும் சரி,
சிஎம்ஏ முடிச்சாலும் நம்ம கண்டிப்பா பண்ணாதான் நம்மளால சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் க்ரோ பண்ண முடியும். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, சிஏவே பெருசு சிஎம்ஏவே பெருசுன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப நேரவான மைண்ட் செட். சிஎம்ஏன்றது இட்ஸ் a வெரி பிக் மைல்ஸ்டோன், பட் இட் இஸ் நாட் யுவர் எண்ட் கிடையாது. குவாலிஃபிகேஷனும் சரி இல்லை கரியர்லையும் சரி, அதை தாண்டி நம்ம டிராவல் பண்ணணுன்ற ஒரு பெரிய ப்ராடான மைண்ட் செட்டோட நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணுவோம். 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம 10th போர்டு எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸை நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தோம்? எவ்வளோ மார்க்ஸை நம்ம டார்கெட்ஸாக வச்சுருந்தோம் 10th போர்டு எக்ஸாமில்? அச்சீவ் பண்ணல, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் நம்ம டார்கெட்டாக எவ்வளோ இருந்துச்சு? 400 450 ப்ளஸ் அந்த மாதிரி இருந்துச்சா? அப்போ எவ்வளோ மார்க்ஸ் நம்ம எய்ம் பண்ணுறோம்? 12th எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க? பர்சன்டேஜ் வைஸ் சொல்லுங்க. அவுட் ஆஃப் 600 எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க? 550. ஸோ ஈஸியாக 90% நமக்கான ஒரு டார்கெட்டாக செட் பண்ணிருக்கோம். அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கேற்ற கேள்வி நம்ம டெவலப் பண்ணுறோம். பட் சிஎஸ்சிஎம்ஏல எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? 80% 90% எடுக்க சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? 50% தான் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜாக அக்ரிகேட் வந்து நம்ம எவ்வளோ இருக்கும்? 50% இருந்தால் போதும். இண்டிவிஜுவல் பேப்பர்ஸில் 40 மார்க்ஸ் இருக்கும். அக்ரிகேட் ஆன டோட்டல் வந்து 50% இருக்கும். அப்போ நம்ம 60-70 எய்ம் பண்ணாலே நம்மளால ஈஸியாக 50% எடுக்க முடியும். ஆனால் நம்ம படிக்கிறதே 50 மார்க்ஸ்க்கு படித்தோம்னா அப்போ தான் நம்ம ஃபெயில் ஆகும். மோரோவர் நம்ம 10th வரணும், ரெக்கார்டு எழுதுறோம், இந்த மாதிரி சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம 11th and 12th வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபோக்கஸ்டாக பிகாம் எக்ஸாம் மாதிரியோ இல்லை ஸ்கூல் எக்ஸாம் மாதிரியோ சிஏசிஎம்ஏ வந்துட்டாங்க டெய்லி ப்ராக்டிசஸ் இருந்தாலே நம்மளால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில பிக் திங்ஸ் ஹேப்பன் பண்ணுறதுக்கு we have to wait. பேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அது ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே கிளியர் பண்ணிடணும். ஏன்னா இது வரணும், 10th வரணும், 12th வரணும், அவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்லேயே கிளியர் பண்ணி நிறைய மார்க்ஸ் இது பண்ணி நிறைய டாப்பர்ஸ் கூட ஒரு அட்டெம்ப்ட் ஆனதுக்கு அப்புறமே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த எமோஷனலாக ப்ரிப்பரேஷனும் பேஷன்ஸும் கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸு, பேஷன்ஸு, நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸ்கூலோட ரைட்டிங் ப்ராக்டிஸை முடிச்சிடணும். ஸோ 10thலேயே அது நிறைய டைம் வந்து முடிஞ்சது. அந்த மாதிரி நாம ஹெவி ரைட்டிங் ப்ராக்டிசஸ் இருக்கணும். சிம்பிள் ட்ரிக்ஸ். இப்போ சிஏசிஎம்ஏ ரெண்டுலையுமே பால் பாயிண்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, ஃபவுண்டைன் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் சிஏல வந்து பிளாக் கலர் பென் பால் பாயிண்ட் பென் தான் ஸ்பெசிஃபிக்காக அலோவே பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் 12th ஸ்டேட் போர்டில் என்ன பேப்பர்? ரூல் ஷீட்டா அன்ரூல் ஷீட்? அவங்க ஆன்சர்ஸ் சார் சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ். ஓகே சார். லாங்குவேஜுக்கு வந்து ரூல்டு பேப்பர் சார். அப்படிங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து அன்ரூல்டு தான். பட் இங்கே எல்லா எக்ஸாம்ஸுமே ஓஎம்ஆர் ஷீட் வரும், இது எல்லாமே ரூல்டு ஷீட் தான். அப்போ நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம நோட் புக்ஸ், கிளாஸ் ஒர்க் நோட் புக்ஸை யூஸ் பண்ணுறது ரூல்டு ஷீட்டில் பண்ணுறதுக்கு மாதிரி ட்ரைனிங் நம்ம பண்ணிக்கணும். எந்த பண்ணி யூஸ் பண்ணுறோம், எந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம், சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இங்கே அவ்வளோ கிடையாது. அப்போ இது எல்லாமே நம்ம மசில் மெமரியிலையும் குயிக்காக போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்குமான ப்ராக்டிசஸ். இதெல்லாம் கேட்க ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் ரியல் டைம்ல டைம் சேவிங் அண்ட் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய மசில் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற பாயிண்ட். நம்ம அகாடமியை பொறுத்தவரைக்கும் ஒரு பேரண்டா, டீச்சரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆல் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ். சார் குணசீலன், சிஎம் குணசீலன் சார், அதுக்கப்புறம் சார்லர் கனகராஜ், சார்லர் பெரியசாமி, சிஎம்ஏ கோவர்தன், கம்பெனி செக்ரட்டரி பிரியா மேம், அப்புறம் யூஎஸ்சிஎம்ஏ ஸ்டெஃபி மேம், இவங்கெல்லாம் தேங்கிறத சப்ஜெக்ட்ஸ். நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கிறேன். என்னோட மெயின் ரோல் வந்து கரெக்டான சிலபஸ் இவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கறது இருக்குது. அட்டண்டன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அப்பீர் ஆகிறாங்களா அப்படின்றத நான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஸ்கூலிங்கை பொறுத்தவரைக்கும் காலேஜ்லேயும் ஒரு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம சிஸ்டம் அலோவ் பண்ணல. விட்டோம்னா இது படிச்சிருக்கோமோ இல்லையே எழுதிதான் ஆகணும், குவார்டர்லாம் எழுதிதான் ஆகணும், ஹாஃப்லாம் எழுதிதான் ஆகணும். பட் சிஏல என்ன ஒரு பெரிய ஃபேக்ட்னா, நான் இந்த ஜூன் டேர்ம் எழுதலை, அடுத்த டிசம்பர் எழுதிக்கிறேன், இந்த டேர்ம் எழுதலை அப்படின்ற மைண்ட் செட்டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய லேகிங்காக வந்தது. அப்போ வந்து ஸ்கூல் லெவலில் வரலும் நமக்கான இந்த சிஸ்டமை பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. பட் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அகாடமி என்ன பண்ணுவோம்னா, அவங்க ரெகுலராக
ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 8 டெஸ்ட் வைக்கிறோம். ஃபவுண்டேஷனோடையும் சரி, இன்டர்னலோடையும் சரி. 6 டெஸ்ட், 15% சாப்டர் வைஸ் டெஸ்ட் வைக்கிறோம். 2 மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். இந்த மார்க் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிஏ இன்ஸ்டியூட்லேயே மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதை இவங்க கையோட இவாலுவேட் பண்ணி, உங்க கண் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இவாலுவேட் பண்ணி, ஃப்ரம் எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த பேப்பர் எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம், நாங்கள் என்ன உங்கள் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ இங்கே எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் கூட ஸ்கிப் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்காது. கொஷின் தெரியுதோ இல்லையோ, அது மெயின் டெஸ்ட்லையும் சரி, மெயின் எக்ஸாம்லையும் சரி, நம்மளுடைய கிளாஸஸ்லையும் சரி, எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்கன்றதை இன்ஷூர் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ மேத்தமேட்டிக்ஸில் மெயினாக மேக்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதில் தெரிஞ்ச கொஷின்ஸ் மாத்திரம் அட்டன் பண்ணிப்பாங்க. ஒரு 55 60 கொஷின் அட்டன் பண்ணுவாங்க. மிச்சம் 40 கொஷின் அப்படியே பிளைண்டாக விட்டுட்டு வருவாங்க. இதில் ஒரு 10 கொஷின் கூட நம்ம கெஸ் கூட பண்ணலாம். மேபி அதில் 4 5 கரெக்டாக இருக்கும். 10 கொஷினுமே தப்புனாலும் எவ்வளோ மார்க் நெகட்டிவ்ல போகும்? 0.025 தான் வந்து நெகட்டிவ் மார்க். 10 கொஷின் தப்புனா எவ்வளோ மார்க் நம்ம நெகட்டிவ்ல போகும்? 0.25 தான் போகும். அது ஒரு 4 கரெக்ட், 5 கரெக்ட், இல்லை 15 கெஸ் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆவாங்க. அப்ப நம்ம அகாடமியில இதை கூடயே இருந்து கோர்ஸ் ரிசர்ச் பண்றது, புக்ஸ் அப்ளை பண்றது, எக்ஸாம் அப்ளை பண்றது, ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்றது, எக்ஸாம் சென்டருக்கு நம்ம ஃபேக்கல்டி யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பேசாம சாரோடைய கைடன்ஸ் படி டீச்சர்ஸை கூப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் வந்து அதான். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் இல்லைன்ற போது நம்ம தான் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அடுத்த லெவல் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம புஷ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஸ்கூல் வரணும் அவங்க ஒரு மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறோம். திடீர்னு வந்து அவங்களுக்கு எல்லாமே அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கணுன்ற போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்னைக்கெலாம் போய் அவங்கள பண்ணிக்கணும். நமக்கு மதுரையிலும் சரி, திருச்சியிலும் சரி நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க அல்சர் ப்ராப்ளம்னால இதாகிட்டாங்க, ஹோம் சிக் ஆகிட்டாங்க. அகாடமிலாம் சூப்பர் அகாடமி தான். பட் நம்ம குரூப் பண்ணிக்காம 12th வரணும் சாக்ஸ்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் வரணும் எல்லாமே பேரண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. பட் திடீர்னு அங்கே போனதுக்கப்புறம் they could not manage. ஸோ இப்போ இதை உடனே டக்குன்னு விட்டுறாம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம அகாடமி பொறுத்தவரை இன்டர்வியூ முடிச்சுட்டா ஆர்டிகல்ஷிப்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க, பெங்களூர் இருக்காங்க, ஹைதராபாத் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் வெளியே அனுப்பி அவங்கள எப்படி குரூப் பண்ணிக்கணுங்கிறதுக்கும் வெளியே வந்து கற்றுக்கணுங்கிறதுக்கும் ப்ரொஃபஷனலாக அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்ற கைடன்ஸும் ஆர்டிகல்ஸுக்கான கைடன்ஸும் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 to 3 years மேபி நீங்களாம் இன்டர்வியூ முடிக்கும் போது ஆர்டிகல்ஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே நம்ம கேம்பஸ்லேயே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. டு கன்க்ளூட், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறனால விஜயதசமி அன்னைக்கு 11th படிக்கும் போதே விஜயதசமி அன்னைக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்க்கான கிளாஸஸ் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. வருஷம் வருஷம் இது நம்ம மதுரையில் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அகாடமியில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இங்கேயும் அதுக்குள்ள நீங்கள் உங்களுடைய ஜூனியர்ஸும் வந்துடுவாங்க, உங்களுக்கும் 12th சிலபஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ விஜயதசமி அன்னைக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பிகின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சிஏவாக இருக்கும். இந்த கேம்பஸை நீங்கள் எல்லாம் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்கூல் பண்ணுறவங்களும் எவ்ரி சண்டே ஒரு 2 to 2.5 hours இந்த கிளாஸஸ்க்கு வர மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரணும். அதை நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுன்னா யூ கேன் கண்டினியூ. நம்ம ஜூன் 27லேயே ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியும். நம்ம கோர்ஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியும். பிகாம் பேர்டன் வரதுக்கு முன்னாடியே பிகாம் நிச்சயமாக சரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஆப்வியஸ்லி நம்ம டைம் அதை எடுத்துகிட்டு போயிடும் ஈஸியாக. பிகாம் பேர்டன் வரதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷனை முடிச்சு இன்டர் சப்ஜெக்ட்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கோர்ஸ் ஃபுல் டைமாக பிகாம் கோர்ஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சிஏ கோர்ஸ் பண்ணுறது ரொம்ப வாய்ப்பு வந்து எல்லாரும் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்கலாம். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், டீச்சர்ஸும் கேட்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கலாம்.
கண்டிப்பாக நம்ம ஏஜ் லிமிட் கண்டிப்பாக அதில் கிடையாது. நிறைய பேர் சீனியர் பீப்புள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் இந்த கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் கிடையாது. 2 to 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. அது மோஸ்ட் ஆஃப் டைம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் வருது. சிலபஸ் மாத்திரம் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணி புக்ஸை மாத்திரம் நம்ம வாங்கிக்கணும். பட் இது சீனியர் பீப்புளுக்கு இந்த ஐடியா ஒர்க் ஆகும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்பர் ஆஃப் அட்டம்ஸை சிஏ இன்ஸ்டியூட் சிஎம் இன்ஸ்டியூட் லிமிட் பண்ணலனாலும் நிறைய கார்பரேட்ஸ் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போகும்போது அவங்க ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. இன்டர்லையும் ஃபைனல்லையும் அட்டெம்ப்ட் இல்லாதவங்க மாத்திரம் தான் எலிஜிபிள் டு சிட் ஃபார் த கேம்பஸ் செலெக்ஷன். சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? ஸ்டார்ட் அப் அரியர் மாதிரி அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அரியர் கிடையாது. இப்போ கிளியர் பண்ணாலும் ப்ரொஃபஷனல் தான். பட் டாப் கம்பெனிஸ் டாப் கார்பரேட்ஸ் வந்து அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதில் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. earlier it is better always. டெக்னிக்கலாக நம்ம 2 வருஷத்துலேயே சிஏ முடிச்சிடணும். 2.5 வருஷத்துலேயே நம்ம சிஎம்ஏ முடிச்சிட முடியும். 3.5 வருஷத்தில் நம்ம சிஏ 3-4 வருஷத்தில் சிஏ முடிச்சிட முடியும். ஆவரேஜாக 3 இயர்ஸ் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டால் நம்ம இப்போ 11th ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டால் ஒரு 3 வருஷத்தில் தாராளமாக சிஎம்ஏ முடிச்சிட முடியும். ஸோ இந்த எக்ஸாம் டேட்டு இந்த மந்த்துக்கு வரும் சிஎம்ஏ வந்து ஜூன்லையும் டிசம்பர்லையும் ஜூன்ல எழுதலாம். சிஏனா 3 தடவை ஒரு வருஷத்துக்கு ஜனவரி, மே அண்ட் செப்டம்பர். எவ்ரி 4 months. 5ஆவது மாதம் 9வது மாதம். சிஏல எத்தனை பேப்பர் இருக்கு மொத்தமா? ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் லான்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் காமர்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்கீங்கல்ல, அதில் வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படிப்பீங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் படிச்சிருக்கீங்க. சேலம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சு ஒன்று 11th இருக்குல்ல. நம்ம சிலபஸ் வந்து இன்ஃபேக்ட் சிபிஎஸ்சியோட சார் கூட நம்ம ஒரு 10 days டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து சிபிஎஸ்சி சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிஏ ஃபோக்கஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க சிலபஸை. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சிபிஎஸ்சி சிலபஸோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து சிஏ ஃபோக்கஸாக இருக்குது. சயின்ஸ்லையுமே அப்படி தான் நீட் அண்ட் ஜேஇ ஃபோக்கஸாக தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது எக்யூப் பண்ணிக்கணும், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணணும்னா அதுவும் நம்ம டீம் பண்ணி தரது ரெடியாகும். ஆப்வியஸ்லி சார் அதுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயோ ஒரு 1 day 2 days ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே வெளியாக இருக்கும். எனி சப்ஜெக்ட் இன்டர்மீடியட் இன்டர் பாஸ் பண்ணலாம்னு சார் செகண்ட் இயர் படிக்கும்போது பாஸ் பண்ணலாம். இப்போ தேர்டியில் தான் ஒரு பையனுக்கு போகணும். இப்போ தேர்டியை முடிச்சு ஒரு நாள் ஆகும். ஒரு ஆர்டிகிட்ட ட்ரைனிங்லாம் போகணும், ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு போகலான்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த இன்டர் முடிச்சு வச்சு வேலை கிடைக்கும். நிச்சயமாக இன்டர்மீடியட்லேயே செமி குவாலிஃபைட் சிஏ சிஎம்ஏக்கு ஆவரேஜாக ஒரு 40,000-45,000 rupees வந்து சேலரி எடுக்க முடியும். மீன்ஸ் உடனே ப்ரொவைடட் நமக்கான சிஏசிஎம் இன்ஸ்டியூட்லேயே கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் ஒரு 45,000-50,000 மட்டும் எடுக்க முடியும். சென்னையிலையோ இல்லை பிகாம் முடிச்ச உடனே இன்டர் பாஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டா 40,000-45,000 ஒரு சேலரிக்கு பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு நிறையா. சில பேர் ஆர்டிகல்ஷிப்பும் எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்த்து சில ஃபர்ம்ஸில் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப வெல் எக்யூப்டாக வெல் குரூம்டாக இருந்ததுன்னா நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். எனக்கு ஆர்டிகல்ஷிப் வந்து சிஎம் இன்ஸ்டியூட் சிஎம் இன்ஸ்டியூட் ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா அந்த இதில் ஸ்டைஃபண்ட் 10,000 ரூபா 8,000 சரி 8,000 வரும் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அந்த ஸ்டைஃபண்டே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், ஒரு 25,000 வரும், நெகோஷியேட் பண்ணி வாங்கணும்னா அதுக்கு ஏற்ற ஸ்கில் நம்மகிட்ட இருந்ததுன்னா ஆர்டிகல்ஷிப்பே எம்ப்ளாய்மெண்ட் மோடில் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டிங்விஷ்டாக இருந்தால் நம்மளால அது பண்ண முடியும். சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கு வந்து கம்பெனி என்ன சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க சார்? குவாலிஃபைடு சிஎம்ஏ அகைன் வந்து நம்மளுடைய லாங்குவேஜும் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் தான்.
ஒரு நல்லா இருந்தால் ஒரு 70,000-80,000 உடனே வாங்கிட முடியும். அண்டு எந்த இடத்துல நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணுறோன்றது முக்கியம். இப்போ நிறைய ஃபேர்மில் வந்து வெரைட்டி இருக்கும். இப்போ இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, ஆர்ஓசி கம்பெனிஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி வெரைட்டி இருக்கும். சில ஃபேர்ம்ஸ் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபோக்கஸ்டாக, ஜிஎஸ்டி ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது அது பிரச்சனையாக வரும். ஸோ அப்போ பொதுவாக ஆர்டிகல்ஷிப் சூஸ் பண்ணும்போது நம்ம 2 ஃபேக்டர் பார்க்கணும். ஒன்று சொல்லித்தர மாதிரி இருக்கணும், வெரைட்டி இருக்கணும். நீ சேர்ந்துட்டு நீனே கற்றுக்கோ, உனக்கு இவ்வளோதான் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. லேர்னிங் அண்ட் க்ரோத் என்வரான்மெண்ட் அது இருக்கணும். அஃப்கோர்ஸ் அதுக்கு அந்த ஆட்டிடியூடும் இருக்கணும் நம்மளுடைய சீனியர்ஸ்க்கு, அண்ட் வெரைட்டி இருக்கணும். செகண்ட் வந்து லீவ் கிடையாது. அட்டெம்ப்ட் எழுதுறோம் அப்படின்னா ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கு 1 மாதம் 1.5 மாதம் லீவ் இருக்கணும். இப்போ லீவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில இது சொல்லுவாங்க. எக்ஸாம் போது லீவ் எடுத்துக்கோ, இல்லை அடுத்த டேர்ம் எழுதிக்கோ. ஏன்னா அவங்களுக்கு சிஏ இன்ஸ்டிடியூட்டும் சரி, சிஎம் இன்ஸ்டிடியூட்டும் சரி, எப்போ பிஸி மந்த்தோ அந்த மந்த்தில் ஒரு சில எக்ஸாம். மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மாதம் வந்து லீவ் தேவை. ஆனால் ஏப்ரல் மாதம் தான் ஸ்டாச்சுரி ஆடிட் வருது. இப்போ 31 முடிச்சுட்டா ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு வர 10 நாளுக்கு வர பேங்க் ஆடிட், ஸ்டாச்சுரி ஆடிட்டாக முடிக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஒரு பெரிய ஃபர்மாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக லீவ் கிடைக்கும். அதே டைமில் பெரிய ஃபர்ம்ன்றதுனால ஒரு செக்டாரில் ஒரு ஏரியாவில் மாற்றோம்னா எனக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குன்ற போய் மாட்டிவிடாது. ஸோ அந்த டைம்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் நாங்களும் நம்ம திடீர்னு ஒரு 10-11 வருஷமா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக என்ன மாதிரி டிஃபிகல்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் நாங்களும் கற்றுக்கிறோம். இதெல்லாம் எடுக்கவே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறது ஜூனில் ஜாயின் பண்ணலாம். ஆமாம் சார். இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது +2 முடிச்சோடனே ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் சண்டேஸ் வந்து கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்கிறாரு. சண்டேஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா +2 முடிச்சோடனே இப்போ 1 மாதத்தில் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம்லேயும் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிடணும். உங்களுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட 1 வருஷம் குறையும். பிகாம் முடிக்கும் போதே ஃபைனலும் கிளியர் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. +2 முடிச்சோடனே ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணால் பிகாம் முடிக்கும் போதே சிஏ முடிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இதில் அதர்வைஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு அந்த வாய்ப்பு. ஆனால் இப்போ இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதுக்குள்ள மனமே கட்டல. முன்னாடி மனம் கட்டி வைக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜூனில் வந்து ஜாயின் பண்ணும்போது பிகாம் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது, சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது. இதுதான் நம்மளுடைய சார் சொல்கிற ப்ரோக்ராம் படி நம்ம இந்த காலேஜில் பண்ணோம்னா பிகாம் ஜாயின் பண்ணிக்கிறது. ஜூன்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த கிளாஸ் எப்படி நடக்கும்னா பிகாமும் நடக்கும், இந்த சிஏவும் நடக்கும். பிகாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் நிறையா உங்களுக்கு பிகாமில் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க சார் என்ன சொல்கிறாருன்னா, வாரத்தில் 5 நாள் அப்படின்னா 1 நாள் மேத்ஸ் கிளாஸ் ஃபுல்லாக நடக்கும், 1 நாள் அக்கௌண்டன்சி, 1 நாள் எக்கனாமிக்ஸ், 1 நாள் வந்து அந்த பிகாமுக்காக பாஸ் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் டெக்னிக்ஸ் பண்ணணுமோ அது காலேஜ் கொடுக்கும், 1 நாள் டெஸ்ட். இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம். பிகாமும் நம்ம படிப்போம், ஆடிட்டருக்கும் படிப்போம், 2ம் பேரலாக போகும். இதுதான் அந்த பிளான். ஸோ அதில் வந்து நம்ம காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே பஸ்ஸு ஒரு 7-8 பஸ் இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இப்போ நாமக்கல்லேருந்துலாம் பஸ் இருக்கிறாங்க, இங்கே வந்துக்கலாம். சார் என்ன சொல்கிறாருன்னா, ஹாஸ்டலில் இருந்தால் பெட்டராக இருக்கும், சீக்கிரம் முடிக்கிறது. இப்போ சாதாரணமாக பிகாம் சேர்ந்தோம்னா பிகாம் டிகிரி நமக்கு கிடைச்சிடும். ஆனால் சிஏ அப்படி இல்லை. நீங்கள் பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் வேஸ்ட் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தால் தான் டக்குன்னு பாஸ் பண்ணி வர முடியும். சின்ன வயசில் ஆடிட்டு வரணும். நம்ம வந்து அப்படியே போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அது பிகாம் தான் சரியாக வரும், இது சரியாக வராது. அதனால் நம்ம நாளையில் என்ன பிளான் பண்ணுறோம்னா, நம்மகிட்ட பிகாம் ஒரு செக்ஷன் இருக்குது, பிகாம் சிஏ ஒரு செக்ஷன் இருக்குது. பிகாம் சிஏ வந்து இந்த ஆடிட் இல்லாமல் படிக்கிறவங்கள அட்மிஷன் போட்டுக்கலாம்னு யோசிக்கிறோம். பிகாமில் அது ஒரு சீட் இருக்கு நம்மகிட்ட. அதுல அட்மிஷன் போடுறவங்களுக்கு ஆடிட்லேயே சேர்த்து கொடுத்துடலாம். அப்போ யாருக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோச்சிங் யாருக்கெல்லாம் அது முடியுமோ அவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். சார் அதில் 10th எவ்வளோ மார்க் எடுத்தவங்கள, அல்லது 12th எவ்வளோ மார்க், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் இந்த மார்க்காவது இருந்தால் தான் அந்த சிஏ படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ 10th இருந்ததுன்னா ஒரு மினிமம் இல்லை ஒரு ஆவரேஜாக ஒரு 400 மார்க்ஸ் இருந்தால் ஜென்ரலாக நம்மளுடைய கேலிபர் அப்படின்றத நம்ம பண்ணலாம். யாரையும் ஜட்ஜ் பண்ணல. அதே மாதிரி +2லையும் அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 450 இருந்ததுன்னா
இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அது அவங்க சும்மா ஒரு ரேஞ்சுக்காக சொல்கிறாங்க. ஆமாம். அதாவது இந்த 4 rupees சொல்கிறாரு, ஒரு 400 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 600 மார்க்கு. அந்த ஸ்டூடெண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வந்துட முடியும். அவங்க போட்ட உழைப்பு தான் அதில் ஜெயிக்குமே தவிர அந்த மார்க் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த சிஏ படித்தவங்களுக்கு மேத்ஸ் இருக்காது. பிஸ்னஸ் மேத்ஸ் படித்தவங்க தான். சிஏ படித்தவங்க கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த பேசிக் மேத்ஸ்லாம் சொல்லி கொடுத்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த மேத்ஸ்லையும் அதே மாதிரி இங்கிலீஷில் என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட முடியும். இது இங்கிலீஷ் ஒன்றுங்களா இருக்குது? இல்லைங்க சார், இப்போ கரண்ட் சிலபஸில் கிடையாது. ஃபவுண்டேஷனில் இங்கிலீஷ் கிடையாது. பட் பேசிக்கலாக ஒரு ஆடிட் ஆகும்போது குவாலிட்டியான இங்கிலீஷ் தான் பண்ணுறது. ஏன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபவுண்டேஷனில் சிஏலேயும் 2 பேப்பர் தான் அப்ஜெக்டிவ். இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான். ஸோ அப்போ சென்டென்ஸ் மேக்கிங் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையானது நம்ம கொடுப்போம். ஏன்னா இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் நான் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பிகாமும் முடியுது. இல்லை நீங்கள் ஃபைனல் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஒரு மேரேஜ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் வேலைக்கு போகணும்னாலும் சார் ஒரு 40,000 சம்பளத்துக்கு பிகாம் முடியும் போது போய முடியும்னு சொல்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜில் வந்து பிகாமுக்கு 25,000 26,000 நம்ம ஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து பஸ் எல்லாம் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அவரோட ஃபீஸ் வந்து ஃபவுண்டேஷனுக்கு 27,000 வருது. ஃபவுண்டேஷனுக்கு 27,000 ஃபீஸு. அது வந்து டிசம்பரில் எக்ஸாம், அதுக்குள்ளே முடிச்சிடணும். சப்போஸ் நீங்கள் முடிக்கலைனாலும் மறுபடியும் ஃபவுண்டேஷனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. இல்லை கண்டிப்பாக அடுத்த அட்டம்ப்ட்டுக்கும் நீங்கள் இங்கிருந்தே படித்து எழுதிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஒரு டைம் தான் ஒரு ஃபீஸு. அதே மாதிரி அந்த இன்டருக்கு வந்து ஒரு 1.5 வருஷமாக படிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து 65,000 ஃபீஸ் வரும். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணி இன்டர் அந்த செகண்ட் இயர் பிகாம் போது வரும். அதுக்கு 65,000 ஃபீஸ் தர சொல்கிறாரு. அந்த ஃபீஸ் நீங்கள் கட்டிடணும். காலேஜ் ஃபீஸ் வருஷம் 26,000, 3 வருஷமும் 12 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபீஸ் டீடைல்ஸு. நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். சரிங்களா? உங்களால் வசதி இருக்குது, ஹாஸ்டலில் இருந்து படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சேர்த்து நம்ம சொல்கிறோம். அதனால் அது அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது. இந்த காலேஜ் வந்து இங்கே இருக்குது. நம்ம அந்த வேல்சாத்த பகுதியோட பரமத்தி பகுதியில் இருக்குது. இங்கேருந்து ஈரோடு, இந்த பக்கம் நாமக்கல், இந்த சைடில் எடப்பாடி, இந்த சைடில் ஈரோடு, கொடுமுடி, எல்லாத்துக்குமே நம்ம பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏரியாவிலிருந்து வரவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு கிளாஸ் வந்து ஒரு பிகாம் ஃபுல்லாக அந்த கிளாஸ் உங்களோட படிக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆடிட்டுக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அதில் போடுவோம். ஏன்னா அப்போ தான் படிக்க முடியும். ஒரே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். சும்மா பேருக்கு காலேஜ் வந்து போகலான்றவங்க அதில் போட்டு படிக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் கரெக்டாக டிசிப்ளினாக அதுக்கு என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ நாங்கள் காலேஜ்லேயும் ஒரு சுற்றுலா கல்வி 2 பேருமே சேர்த்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். வேறு ஏதாவது நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கணும். நீங்கள் ஸ்டாஃப் இருந்தால் கேட்கலாமா? அவங்க 11th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டவுட் தான் கேட்கணும். சார் நிறைய டவுட்ஸ் கேட்டார். ஃபவுண்டேஷன்லேருந்து இன்னும் சார் இந்த கூட அந்த 3+3னா அந்த ஒரு பேப்பர் வந்து 60% மேலே இருக்குது, மீதி 5 பேப்பர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை ஒரு குரூப் மட்டும் எழுதி அந்த 2 பேப்பர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 பேப்பர் எழுதலாம். அந்த மாதிரி எழுதலாம். அதுதான் டவுட் கேட்குறேன். ஏன்னா அந்த பசங்களுக்கு அது பார்த்து சொல்லிட்டோம்னு அப்புறம் அவங்க எப்படி எழுதணும் ஃபீஸ் சார் சொல்லிட்டாங்க. சரி, காலேஜ் ஃபீஸ் நீங்கள் சொல்லி அதனால பிகாம் ஜாயின் பண்ணால் 2க்கு எவ்வளோ நம்ம ஃபீஸ் ஆகணும்னு சொன்னோம்னா பசங்க கரெக்டாக சிஏ மட்டும் பண்ணலாம். எஸ், தாராளமாக பண்ணலாம். நம்ம கேம்பஸை நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதாவது பிகாமே ஜாயின் பண்ணாத வெறும் சிஏ மட்டும் படிக்கிறது நீங்கள் கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். பட் அது என்ன விஷயம்னா பிகாம்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு டிகிரி இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறதுல உங்களுக்கு ஒன்று, அதாவது நீங்கள் என்ன படிக்கிறியோ அதை வச்சு இந்த எக்ஸாம் எழுதி பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், வேண்டாம் விட்டுடலாம். சார் வந்து ஒரு ஜெனரஸாக பிகாம் இல்லாமையும் சிஏ பண்ணலான்னு அலோவ் பண்ணுறதுனால, ஏன்னா இது மாதிரி எல்லா மேடிகேஷன் பண்ண மாட்டாங்க பண்ணுறதுனால, இன்டர் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 6 பேப்பர் எழுதினாலே பிகாம் டிகிரியே நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையோ இல்லை இக்னோலையோ பிகாம் டிகிரியை வாங்கிக்கலாம். ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 பேப்பர் எம்காமில் இல்லை எம்பிஏ கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ 4 பேப்பர்லேருந்து 6 பேப்பர் எழுதிங்கன்னா
எம்பிஏ டிகிரியோ இல்லை எம்காம் டிகிரியோ உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இக்னோவில் பண்ணலாம். இதெல்லாம் சிஏ இன்ஸ்டிடியூட்டும் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டும் அந்த இக்னோவோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டைப் நிறைய யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி ஆஃபர் பண்ணலாம். ஈஸி. இப்போ ட்ரெண்ட் வந்து ஆன்லைன்ல ஜெயின் யூனிவர்சிட்டியில எம்காமோட சிஏ பண்ற மாதிரிலாம் வருது. ஆனால் அதெல்லாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் அந்த பிகாம் டிகிரிக்கு மாத்திரம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் இல்லாம இதே கேம்பஸ்ல தான் பிகாம் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். கூட லாங்குவேஜ் இவிஎஸ்சி இதுதான் நம்ம பண்ண போறோம். லாங்குவேஜ் வந்து என்ன புரிஞ்சது ஃபர்ஸ்ட் இயர் அதிகபட்சம் செகண்ட் இயரோட வரப்போகுது. தேர்ட் இயர் தான் மேஜர் சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்க போறீங்க. நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் புரியுதானே? அந்த இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ரிவியூவில் இருக்கிற இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே புக்கை வாங்கி அப்படியே படித்து எடுத்து பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? தமிழ் மீடியத்துக்காரங்களுக்கே கொஞ்சம் அது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஒரு இங்கிலீஷ் மீடியத்துக்காரங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் தமிழ் இருக்கும். அது ஈஸி தான். அதனால் நீங்கள் எழுதி வாங்கிக்கிறது தப்பு இல்லை. நாளைக்கு ஒரு ப்ராடக்டில் இருக்க உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே டிகிரி ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நமக்கும். ஏன்னா பொதுவாக வந்து சிஏல இருக்கும்போது பல பயங்கள் இருக்கிறது. ஒரு பயம் என்னன்னா ஒருவேளை நான் இன்டர் கிளியர் பண்ணா 4 வருஷம் போயிடும் 3 வருஷம் போயிடும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து சார் பொம்பளை பிள்ளை நான் வந்து அடுத்த இதுக்கு போகணும், பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இதே கேம்பஸ்ல நமக்கு வந்து ஒரு பிகாம் டிகிரி கூட வருது. கூட கொஞ்சம் ஒரு மினிமம் எஃபர்ட் தான் போட போறீங்க. அதுக்கு ரெடிமேடாக நோட்ஸ் எடுக்க போகுது. யூனிவர்சிட்டி பாஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே மோர் தென் இனஃப். அது ஒரு வகையான டிசிப்ளின் தான். நம்ம வந்து பிகாம் பண்ணும் போதே சேர்ந்து ஒரு அடிஷனலாக ஒரு கோர்ஸ் பண்ணுறோட டிசிப்ளின் தான். ஏன்னா நீங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ணும் போதும் எவ்ரி 6 months உங்க ப்ரொஃபைல ஆட் பண்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நீங்க முடிக்கணும். அது மாதிரி அந்த மைண்ட் செட் வந்துருங்க. நான் சொல்றேன் வேற ஒன்றும் பெருசாக சொல்றேன். பிகாம் சேம் இதே கேம்பஸ்ல இருக்க போய் ஒரு 1 day டெடிகேட் பண்ண போறீங்க. அது சைமல்டேனியஸா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய ஒர்க்கையும் ஆட்டிடியூடையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ஈஸி. ஸ்கூல் படிக்கும் போதே இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் ஸ்கூலிங் முடிக்க போறீங்க. ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம எதுக்காக கராத்தே கிளாஸ் சேர்த்து விடுறாங்க, எதுக்காக ஆர்ட்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறாங்க, எதுக்காக டான்ஸ் பெயிண்டிங் சேர்த்து விடுறாங்கன்னா நாளைக்கு எல்லாருமே டான்ஸராவோ பெயிண்டராவோ ஆர்டிஸ்டாவோ இல்லை வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எக்ஸல் பண்ண போகுது. பட் இதை தாண்டி நம்ம ஈவினிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றோம், சம்மர்ல ஸ்ட்ரெச் பண்றோம், சண்டே ஸ்ட்ரெச் பண்றோம்னா அதுதான் வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆன எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து பெரிய வேர்ல்டு வைட் எம்என்சிஸ்ல எல்லா கார்பரேட்லயும் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சிஸ்டம் தான், இந்த ஹார்ட் ஒர்க் தான், இந்த மெனக்கடல் தான். நான் 40 வருஷம் ஒர்க் பண்ணுவேன், 50 வருஷம் ஒர்க் பண்ணுவேன், நான் இவ்வளவுதான் படிப்பேன், இப்படிதான் எக்ஸாம் எழுதுவேன் நம்ம சொல்லலை. என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நம்மளால செய்ய முடியுது. அதுதான் அந்த மைண்ட் செட்ல நம்ம நிச்சயமா சிஏ படிக்கும்போது பண்றது ஒன்றும் பெரிய லாஸோ தப்போ கிடையாது. சென்னைலாம் போனீங்க அப்படின்னா எங்க கோச்சிங்கோட இன்னும் வைடான கோச்சிங் இருக்கும். பட் அங்க மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஃபாலோ பண்றதுக்கு அங்க ஆள் இல்லை. நாங்க அதான் கலத்தியா சொல்லுவேன். ஒரு 300 பேர் 400 பேர் 600 பேர் தான் கல்யாண மண்டபம் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க கிளாஸ்ல. இப்ப அங்க வந்து டீச்சருக்கு பேரே தெரியாது. பட் இங்க வந்து நம்ம மேக்ஸிமம் சைஸே 30 தான். அகாடமி சுக்லா அகாடமியில மதுரையில சிம்மக்கல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 28 பேர் தான் கிளாஸ்ல உட்கார முடியும். நாங்க பெரிய அகாடமி போனோம், தாராளமாக போகலாம், 2 பேட்சை கிளிக் பண்ணோம், 60 பேர் 20 பேர் கொண்டு வரலாம். பட் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் பேர் தெரியும், அவங்க எந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வராங்கன்னு தெரியும், அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, அவங்க சிப்ளிங்ஸ் யாரு, ஏன் சிஏ எடுத்தாங்க. நிறைய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் வந்து ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இந்த அளவுக்கு நாங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறது தான் எங்க மாதிரியான டீமுக்கும் சென்னை மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும். இப்போ நாங்கள் சென்னையில் என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லா வருஷமும் ஒவ்வொருத்தவங்க மெட்டீரியல் ரிவைஸ் ஆக நாங்களும் அந்த மெட்டீரியல் வாங்கி பார்க்குறோம். அவங்களோட வீடியோ கிளாஸஸ் நாங்களும் வாங்கி நாங்கள் இதில் அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ நாலேஜ் வந்து இங்கே இன்டெலிஜென்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. சாட் ஜிபியில் வந்து ஒரு பிடிஎஃப் அப்படியே கரெக்டாக பேஸ் பண்ணி எனக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலோ அது வந்து ஒரு பாட்காஸ்டாகவே கொடுத்துருது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. பட் இங்கே 1-to-1 டச்சும் அந்த ஃபாலோ ஸ்கூல் வரணும். நம்ம ஒரு பேம்பரிங்லேயே ஓப்பன் பேம்பரிங் தான் நம்ம ஸ்கூலில் கொண்டு வராங்க. அந்த ஃபுல்லாக பேம்பரும் பண்ணிட்டா நாளைக்கு வெளில போய் ஒன்றுமே தெரியாது. ஸோ அது ஒரு 50 உடனே உங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 50-50 பண்ணுறோம். நம்ம அகாடமி பொறுத்தவரைக்கும் ஒரு அட்டம் ஸ்கிப் பண்ணணும்னா அந்த டெசிஷனை ஸ்டூடெண்ட் எடுக்க முடியாது. அந்த டெசிஷன் வந்து பேரண்ட்டும் நாங்களும் உட்காந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, இப்போதான் வந்து பிகாம் போய் மேனேஜ் பண்ண முடியல, சரி அடுத்த அட்டம் எழுதலான்ற டெசிஷனை சார் மித்த ஃபேக்கல்டிஸ் யார் அந்த டீமில் யார் ஒரு மென்டராக இருக்கணும் அவங்க நான் பேரண்ட்ஸ் உட்காந்து அந்த டெசிஷன் எடுக்கணும். இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் சார் கிட்ட
ஹாஸ்டலில் ஒரு ஸ்டாஃப் வந்து ஃபுல்லாகவே இங்கே ஒரு மோஸ்ட்டாக அவங்க மேக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க. ஃபுல்லாகவே உங்களை மானிட்டர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாஃப் இங்கே இருக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் டே டு டே உங்களுடைய நல்லது கெட்டது ஒரு கம்ப்ளீட் புரிதல் இருக்கும். ஸோ இதுதான் மித்த அகாடமிஸ்க்கும் நமக்குமான சக்ஸஸ் ஆகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நாமக்கல்லையே ஆன்லைனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 11th ஸ்டார்ட் பண்ணும்போதே சிஏ கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நாலேஜ் வைஸ் இட்ஸ் வெரி மேபி வெரி குட் இம்ப்ரூவ். பட் சக்ஸஸ் ரேட் வந்து என்னன்றது இட்ஸ் கொஸ்டின். இந்த அது மாதிரி இந்த ஆன்லைன் பெருசாக தாங்க. இந்த நீட்டு ஜேஇ எல்லாம் நம்மளே பையன் நம்ம ஸ்கூலில் ஜேஇ ஒருத்தன் எனக்கு நம்ம கிளாஸ் இருக்கிற ஸ்டாஃப் எடுக்கிறத விட ஆன்லைனில் டீச்சிங் தெளிவாக இருக்குன்னு ஆன்லைனில் படிக்கணும்னு படித்தான். ஆனால் மார்க் வாங்க முடியல. ஆன்லைன் பார்த்தா கிளாஸ்லாம் எடுக்கிறது பார்த்தா நல்லா தெளிவாக புரியுற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இங்கேனா வாதியார் கரெக்டாக நடத்துகிறாங்க, டெஸ்ட் உடனே கொடுக்குறாங்க, திருப்பி கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறான், படிக்கிறான். அப்படி அது ஆன்லைன் அப்படி இல்லை. அவன் கிளாஸ் மட்டும் கவனிக்கிறானே தவிர இவன் படிக்கிறது இல்லை. அதனால் அதையெல்லாம் வச்சு ஒரு டவுட்டுக்காக வேணும் அதை பார்க்கலாமே தவிர அதை வச்சே படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். சக்ஸஸ் வராது. அதான் விஷயம். ஆல்ரெடி நாங்கள் 11 வருஷமா ப்ரூவன் ரிசல்ட்ஸு எல்லாரையும் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸு 100% ரிசல்ட்ஸ் இது வரும் ஃபவுண்டேஷன் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். எந்த ப்ரெஷரும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருக்கும் ஒருத்தர் ஆல் இந்தியா ரேங்க் வாங்கல. நாங்களும் அதை பற்றி கவலைப்படல. ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணோம். அதுதான் என்னுடைய டார்கெட்டு. கமர்ஷியலாக எங்களுக்கு எந்த ஃபோக்கஸும் கிடையாது. அதே மாதிரி பொங்கல் இன்ஸ்டியூஷன் பற்றி நான் சொல்ல தேவை. 7 டிக்கெட்ஸ் அவங்க டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கமர்ஷியலாக எந்த கனெக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டாக சொன்னேன், இது இட்ஸ் வெரி பிக் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து வேறு உங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும், டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் நாங்கள் அட்ரஸ் பண்ணணும், அதுக்கு பில்லிங் இருக்கும். காமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ் 9th லெவல்லேருந்து பேரண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் இதே கேம்பஸ் நம்ம பண்ணுற பில்லிங்காக இருக்கும். நல்ல பெரிய சென்டர் தான் உங்கள் ஸ்கூலில் வந்து பண்ணுறது பில்லிங்காக இருக்கும். சார் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சார் ஸ்கூல் மாதிரி நீங்கள் அடுத்த வருஷம் விஜயதசமி சொல்கிறாரு அந்த ப்ரோக்ராமுக்காக வேண்டி நீங்கள் ஒரு நாள் டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது நீங்கள் பர்சனலாக எடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ரொம்ப பெரிய எஃபர்ட். இது அது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். பேரண்ட்ஸ் யாரும் தேங்க்யூ.